هذا عضو طلاب من جامعتنا سعيد الرحمن بلالي أن يقرأ القراءة. الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. صدق الله العظيم. أستاذي في هذا الوقت ولهذا يبدأ أستاذ السلام. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين فرقوا دينهم وكانوا شيعا لست منهم إنما أمرهم إلى الله ثم ينبئهم بما كانوا يفعلون. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. இஸ்லாத்தில் ஏற்பட்டிருக்கிற பல வகையான கூட்டங்கள் இவர்களை நாம் இன்று கண்டுகொண்டிருக்கிறோம். இதில் யார் உண்மை யாரு பொய்யானவர்கள் என்பதை தெள்ளத்தெளிவாக தெரிவதற்கு இவர்களுடைய கொள்கைகள் எது என்பதை நாம் தெரிய வேண்டும். முதலில் இந்த பிரிவினைவாதம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது என்பதை நாம் இஸ்லாத்தினுடைய அஹ்காமுகள் மொத்தம் 2 வகை. ஒன்று உசூல் அல் உசூல், இன்னொன்று அல் ஃபுரூ. உசூலி அஹ்காமுகள், ஃபுரூஇ அஹ்காமுகள். உசூல் என்று சொன்னால் அகாயிது என்று கொள்கை ரீதியான சட்டங்கள். இன்னொன்று ஃபுரூ என்று சொன்னால் நாம் ஃபிக்ஹி சட்டங்களை தான் ஃபுரூஇயான சட்டங்கள் என்று சொல்கிறோம். இப்போ உசூல் ஃபுரூ என்று 2 வகையாக அஹ்காமுகள் பிரிக்கும். இதில் ஃபுரூஇ அஹ்காமுகள் இதில் இஹ்திலாஃப் ஜாயிஸ். யஜூஸுல் இஹ்திலாஃப் ஃபீ உசூலில் ஃபில் அஹ்காமில் ஃபுரூஇய்யா. பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த இஹ்திலாஃப் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எந்த மறுப்பும் அதற்கு சொல்லவில்லை. ஆனால் ஒரு ஷர்த்து மட்டும், ஒரு நிபந்தனை, கருத்து வேறுபாடு சொல்லக்கூடியவன் அதற்கு தகுதியுடையவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஃபுரூஇலே இஹ்திலாஃப் கூடும் என்பதனால ஆளாளுக்கு அவனவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவனவனுக்கு நினைச்சதெல்லாம் சொல்லலாம் என்று ஷரியத்து சொல்லலாம். ஃபுரூஇல் இஹ்திலாஃப் கூடும், ஆனால் அதற்கு தகுதி முக்தலிஃப் தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும் என்று நிபந்தனை இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்மெல்லாம் படிச்சிருக்கோம், குரூ என்ற லெஃப்லை பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா? குரூ என்ற இந்த லெஃப்து சம்பந்தமாக
என்ன அந்த குரு என்ற லெஃப்லினுடைய அர்த்தம் என்ன? முத்தலக்காத்து எத்தவப்பசன அன்புசையின்னா தலாதத்த குரு என்று வருதல்லவா? இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் ஒரு கூட்டம் சஹாபாக்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் துஹுரு என்று சொல்லுகிறார். குரு என்று சொன்னாலே கருத்து துஹுரு தான் அப்படிங்கிறார். ஆனால் அவர்களுக்கு எதிராக சஹாபாக்களில் பெரிய ஒரு கூட்டம் இல்ல, துஹுர் அல்ல, ஹைலு என்று சொல்கிறார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே சஹாபாக்களுக்கு இடையில் இந்த கருத்து வேறுபாடு இருந்தது. அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்திற்கு சமமானவர்கள், ஐயஹும் இஹ்ததைத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சஹாபாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது. அது மாதிரி மஸ்துத் தக்ரினால் ஒது புரியுமா இல்லையா? சஹாபாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது. மஸ்துல் மர்ஹத்தினால் ஒது புரியுமா? சஹாபாக்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது. இது ஷாஃபி ஹனஃபி பிரச்சனை அல்ல. ஷாஃபி ஹனஃபி மதுஹபுகளுக்கு இடையிலுள்ள இஃப்திலாஃப் அல்ல, சஹாபாக்களுக்கு இடையிலேயே இந்த இஃப்திலாஃப் இருந்தது. ஸஹீஹுல் புகாரியில் 2வது பாகம் 591வது பக்கம். நம்ம சாதாரண இந்த பெரிய புகாரி இருக்குல்லவா, நைபந்து கட்சியினுடைய பெரிய புகாரி, அந்த இதனுடைய நான் பக்கம் சொல்றேன். 2வது பாகம் 591 இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களால் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை காண முடியும். قال النبي صلى الله عليه وسلم يوم الاحزاب, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் போரினுடைய நாள். அஹ்ஸாப் போர் என்று சொன்னா இது அஹ்ஸாப் போர், கந்தக். இந்த கந்தக் போர் முடிந்து பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வந்து தன்னுடைய உடைகளை எல்லாம் கழட்டி குளிக்க தயார் இருக்கும் நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், தங்களுடைய போர் கருவிகளை வைத்து விட்டீர்களா என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொல்லுகிறார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், இல்லை, நாங்கள் இன்னும் கருவிகளை கீழே வைக்கல, உடனே புறப்படுங்க. பனூ குறைலாக்காரர்கள் தாங்களிடம் செய்த அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றம் செய்து எதிரிகளுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள், அவர்களிடம் போர் புரிய செல்லுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுகிறார். இதை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், லா யுஸல்லியன்ன அஹதுகுல் அஸ்ர இல்லா ஃபீ பனீ குறைலா. சொன்னார், லா யுஸல்லியன்ன அஹதுகும், உங்களில் எவரும் அஸ்ர் தொழுகவே கூடாது, நிச்சயமாக அஸ்ர் தொழுக கூடாது, இல்லா ஃபீ பனீ குறைலா, பனூ குறைலாவில் சென்றே தவிர. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லுஹர் தொழுகை முடிந்து அஸ்ர் தொழுகையினுடைய நேரம் இன்னும் ஆகல. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றார், உங்களில் யாரும் கந்தக் போரில் என்னுடன் கலந்து கொண்டவர்கள் யாருமே பின்தங்க கூடாது, எல்லாருமே புறப்படணும், யாருமே அஸ்ர் தொழுகை நிற்க கூடாது, அஸ்ர் அங்க பனூ குறைலாவில் சென்று பிறகுதான் தொழுக வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் புறப்படுறாங்க. இவங்க புறப்பட்டு காலபாலும் வழியில் பனூ குறைலாவில் சென்று அடையல, அதற்கு இடையில் வழியில் அஸ்ருடைய நேரமாக, அஸ்ருடைய நேரமான பொழுது சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், பல் யுஸல்லி லம் யுரது மின்னா தாலிக், நேரமாகிவிட்டதல்லவா, தொழுகுவோம், நேரமானாலும் தொழுக வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் நாடல்ல. லம் யுரது மின்னா தாலிக், நேரமாகிவிட்டாலும் தொழுக வேண்டாம் என்று நாடப்படவில்லை. தொழுகையின் பெயரை சொல்லி தாமதிக்க வேண்டாம், தாமதம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது, இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடி இருக்கிறார் என்று சொல்லி வழியிலேயே கொஞ்சம் பேர் அஸ்ர் தொழுகிறாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் அவங்க என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை அப்படியே செயல்படுத்தினார்கள். பனூ குறைலாவில் சென்று அடைந்ததற்கு பிறகுதான் அவங்க தொழுகிறாங்க. இந்த இரு கூட்டத்தினுடைய செய்தியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சேர்ந்த பொழுது ஹதீஸில் வருகிறது, லம் யுஅன்னிஃபு வாஹிதன், ஃபலம் யுஅன்னிஃபு வாஹிதன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கூட்டத்தையும் ஆட்சேபிக்கவில்லை. இவர்களிடம் கேட்கிறார், நீங்க ஏன் வழியில சொல்றீங்க, நான் தானே சொன்னேன்,
பனு குறைலாவில் வந்து அடைந்ததற்கு பிறகுதான் அசர் தொழுக வேண்டும். லா யுஸல்லி என்ன தஹீருடைய சீலான லா யுஸல்லி என்ன அஹதுக்கும் இதுனா வாஹிதும் மின்கும் இதன் அர்த்தம். வாஹிது என்பது இக்ராவுடைய மானாதான். அஹதுக்கும் என்பது கும் என்ற முதாஃப் இலைஹி மஅரிஃபாவின் பக்கம் இலாஃபு செய்யப்பட்டிருந்தாலும் கருத்து என்ன வாஹிதும் மின்கும் என்பதுதான் கருத்து. இப்ப இருக்கிற எவரும் யாரும் என்ற கருத்து தான். உங்களில் எவருமே அசல் தொழுகக்கூடாது, நிச்சயமாக அசல் தொழுகக்கூடாது. இப்படி கண்டிப்பாக சொல்லியும் நீங்க ஏன் வழியில் வச்சு அசல் தொழுகிறீங்க? இங்க வந்துதானே தொழுகணும் நான் சொல்லி இருக்கிறேன் சொன்னேன் என்று சொன்ன பொழுது அப்ப சொன்னாங்க, யார் சொல்லலாம் தாங்கள் அந்த வார்த்தையை கொண்டு என்ன நாடுகிறீர்கள்? அசல் தொழுகையின் பெயரை சொல்லி தாமிரம் ஏற்படக்கூடாது. இந்த கருத்தை தானே தாங்க நாடி இருக்கிறீங்க. அசல் தொழுகாமல் இங்கு வந்து சேர்ந்தவர்களோடு அவர்கள் வந்து சேர்ந்த அதே நேரத்திலேயே நாங்களும் வந்து சேர்ந்துட்டோம். தொழுகையின் பேரில் எந்த தாமதமும் எங்களுடைய தரப்பிலிருந்து ஏற்படல அப்படின்னு அவங்க பதில் சொன்ன பொழுது மற்றொரு கூட்டம் அடுத்த கூட்டத்தில் நம்ம சூழ்நிலை கேட்கிறாங்க, ஏன் இந்த கருத்தை நீங்க விளங்கல? இதை கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, யார சூழலாம் தாங்க சொன்னீங்க, நாங்க அமல் நீங்க என்ன சொன்னீர்களோ அதை அப்படியே நாங்கள் அமல் செய்து விட்டோம். இது ஒரே கருத்திலிருந்து இருவகை, ஒரே வார்த்தையிலிருந்து இருவகையான கருத்துக்களை சஹாபாக்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஒரே லெஃப்து ஒரே கலாம் ஒண்ணு. லா யுஸல்லி என்ன அஹதுக்கும் அஸ்ரா இல்லா ஃபீ வலி குரைலா. இந்த ஒரு கலாமிலிருந்து இருவகையான கருத்துக்களை புரிந்து கொள்கிறார்கள் சஹாபாக்கள். அவர்களுக்கு இடையில் அந்த கருத்தை புரிந்து கொள்வதில் இஃப்திலாஃப் ஏற்படுகிறது. ஆனால் பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லம் யுஹன்னிஃபு வாஹிதன், யாரையுமே ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அது நீங்க சொன்னது சரியல்ல, நீங்க சொன்னது சரி, இந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடாது, உங்களுக்கு இடையில் இஃப்திலாஃப் ஏற்படக்கூடாது, ஒரே கருத்தில் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால ஃபுரூஇ மசாயில்களில் இஃப்திலாஃப் ஏற்படலாம் என்று சொல்ல காரணம். இது யாருக்கு இஃப்திலாஃப் சொல்லலாம் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த கட்டம். அது இஜ்திஹாது சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம பேசும்போது யார் இஜ்திஹாது செய்யலாம், யார் ஹிலாஃப் சொல்லலாம், யார் சொல்லக்கூடாது என்பதை இன்ஷா அல்லாஹ் நமக்கு இஜ்திஹாது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசும்போது சொல்லுவோம். பல நாள் இப்ப சுருக்கமா சொல்ல போனா என்ன ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி என்று சொல்லி நாலாளுக்கு நாலு கருத்து. இஸ்லாத்துல ஒரு கருத்து தானே சரியாக முடியும். ஒரே கொள்கையில போனோம், மதுஹபுகள் நாலு வகையான கருத்துகள் என்று ஆட்சேபனை செய்வதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு ஹலரத்தில் வைத்தே சஹாபாக்கள் ஃபுரூஇ மசாயில்களில் இஃப்திலாஃப் ஆயிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு இடையில் இஃப்திலாஃப் உண்டாயிருக்கு. குலஃபாவுர் ராஷிதீன்களுக்கு இடையில் குலஃபாவுர் ராஷிதீன்கள் ஒரு தரப்பில், மற்ற சஹாபாக்கள் இரு தரப்பில், இப்படியுள்ள மசாயில்கள் வந்திருக்கிறது. அந்த சஹாபாக்களுக்கு இடையில் பெருமானாருடன் சேர்ந்து வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், பெருமானாரிடமிருந்து தீனை படித்த கற்ற அந்த சஹாபாக்கள், இந்த சஹாபாக்களுக்கு இடையில் இஃப்திலாஃப் ஏற்பட்டிருக்கிறது. அந்த இஃப்திலாஃப் மதுமூம் அல்ல, ஆட்சேபனைக்குரியதல்ல. யார் இஃப்திலாஃப் ஆகலாம், யார் இஃப்திலாஃப் ஆகக்கூடாது என்பது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சொல்லுவோம். இன்னொன்னு உசூலி மசாயில். உசூலி மசாயில்களில் இஃப்திலாஃப் வரக்கூடாது. லா யஜூஸு இஃப்திலாஃப் ஃபில் மசாயில் உசூலியா. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எதை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை அப்படியே தான் செய்யணும். இன்று வரை நாம் கொண்டு வரோம். இதற்கு மாற்றமாக யார் சொன்னாலும் உசூலி மசாயில்களில் மாற்று கருத்து சொல்லக்கூடியவன் வான்லு வழி தவறியவன், அவனை முபுத்ததிகள் என்று வழிகேட்டவன், விதஅத்துக்காரன் என்று நாம் சொல்றோம். இந்த கருத்தை தான் குர்ஆன் ஹதீஸில் எங்கெல்லாம் லா தஃபர்ரகு, நீங்க பல கூட்டங்களாக பிரியாதீர்கள், நீங்க இஃப்திலாஃப் ஆகாதீர்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் கருத்து உசூலி இஃப்திலாஃப் தான். அங்கெல்லாம் முராது ஃபுரூஇ இஃப்திலாஃப் ஆயிருந்தால் சஹாபாக்கள் குர்ஆன் வழங்கலையா, சஹாபாக்கள் ஹதீஸ் வழங்கலையா? இந்த ஹதீஸையும் குர்ஆனை எல்லாம் கேட்டு படித்து கருத்து விளங்கிய சஹாபாக்களுக்கு இடையில தான் ஃபுரூஇ மசாயில்களில் இஃப்திலாஃப் ஏற்பட்டது. அதனால குர்ஆன் ஹதீஸில் எங்கெல்லாம் சுருக்கத்தை படித்து ஆயத்துகள் வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் உசூலி இஃப்திலாஃப் தான் உள்ளார். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஃபர்ரக அல்லதீன ஊத்துல் கிதாப இல்லா மின் பஅதி மா ஜாஅத்துஹுல் பையினாத்
ولا تكونوا كالذين تفرقوا واختلفوا من بعد ما جاءتهم البينات என்று இது மாதிரி குர்ஆனில் எங்கெல்லாம் இக்திலாஃப் ஆகக்கூடாது, ஒற்றுமையோடு இருங்கள், கருத்து வேறுபாடு ஆகாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இங்க எல்லாம் உசூலி இக்திலாஃப் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் அல்லவா, நம்ம படிச்சிருக்கிறோம். கத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டம் பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோடை கிழித்தார்கள். பிறகு அதனுடைய இரு சைடுகளிலாக இரு புறங்களிலாக பல கோடுகளை கிழித்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வகாரஹாதிஹி சுபுல், நேரான கோடுக்கு ரெண்டு சைடுகளில் கிழித்திருக்கிற அந்த கோடுகளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார், இவைகள் எல்லாம் பல வழிகள். அலா குல்லி சபீலி மின்ஹா ஷைத்தான், இந்த பல வழிகளில் ஒவ்வொரு வழிகளிலும் ஷைத்தான் அமர்ந்திருக்கிறான். எதுவுலகு, அந்த வழியின் பக்கம் அவன் அழைத்துக் கொண்டிருக்கிறான். அதனால அந்த வழியின் பக்கம் நீங்க திருப்பாதீங்க, இந்த நேரான வழியிலே நீங்க செல்லுங்கள் என்று சொல்லி கும்மகரா வஇன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஉ வலா தத்தபிஉஸ் சுபுல் ஃபதஃபரக பிக்கும் அன் சபீல். பல வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்காது, ஒரே வழி, பல வழி வேண்டாம் என்று திருக்குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உசூலி மசாயில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு இடையில் இப்படி ஒரு இக்திலாஃப் ஏற்பட்டது. இந்த இக்திலாஃப் உசூலி இக்திலாஃப் ஏற்பட்டது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், எனக்கு பின்பு என்னுடைய உம்மத்தில் உசூலி இக்திலாஃப் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் தெரியக்கூடிய மஷஹூரான ஹதீஸ் சதப்தரிகு உம்மத்தி அப்படின்னு வருது இல்லையா, பனு இஸ்ராயீல்கள் அவர்கள் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், என்னுடைய உம்மத்தி 73 கூட்டமாக பிரியும் என்றெல்லாம் ஹதீஸ் வருது அல்லவா. சதப்தரிகு உம்மத்தி அலா 73 மில்லா குல்லுஹும் ஃபின்னார் இல்லா மில்லத்தன் வாஹிதா அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ். இதில் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் கேட்டார்கள், காலு யா ரசூலல்லாஹ் மன்ஹும் யா ரசூலல்லாஹ் قال ما هي ما انا عليه واصحابي என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வருகிறது. அதுபோல இபாது பின் சாலியா রাদিয়াল্লাহு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், فإنه من يعش منكم بعدي فسيرى اختلافا كثيرا, என்னுடைய காலத்திற்கு பிறகு வாழக்கூடியவர்கள் அதிகமான இக்திலாஃப்களை அவர்கள் காணுவார்கள். அந்த நேரத்தில் ஃபஅலைக்கும் பிசுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீனில் மஹ்தியீன், புஸ்தகத்தில் எல்லாம் அந்த ஹதீஸ் எந்த இடத்துல இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மஷூரான ஹதீஸ் தான். சரி, பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தினுடைய நேரத்தில் சஹாபாக்கள் அனைவர்களும் ஒரே இடத்திற்காக இருந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் அதே முறைதான் சஹாபாக்களுக்கு இடையில் சஹாபாக்கள் அல்ல முஸ்லிம் உம்மத்துக்கு இடையில் என்ன இருந்ததில்லை, உசூலி இக்திலாஃப் இருந்தது. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலும் இதே நிலைமை தான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மொத்தம் அவங்க 12 வருடம், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை வருஷம் கிலாஃபத் நடத்தி இருக்கிறாங்க? 12 வருடம். அதுல முந்தைய 6 வருடங்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் மாதிரியே தான். பிந்தைய 6 வருடங்களில் சில குழப்பங்கள் முஸ்லிம் உம்மத்துக்கு இடையில் ஏற்பட்டது. இந்த உசூலி இக்திலாஃப் எப்படி வந்தது, பித்அத்வாதிகளுடைய தோற்றம் எங்கிருந்து அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டியது இந்த வரலாறு நம்ம தெரிய வேண்டியது. எங்கிருந்து ஆரம்பம், இதை யார் ஆரம்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிறது நம்ம தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாஃபத்தினுடைய பிந்தைய 6 வருடங்களில் அவர்கள் சில இந்த என்ன சொல்றது நிர்வாக சம்பந்தமான சில மாற்றங்கள் அவங்க ஏற்படுத்தின. சில மாற்றங்கள் ஏற்படுத்தினப்போ சஹாபாக்களுக்கு இடையிலும் முஸ்லிமீன்களுக்கு இடையிலும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. உஸ்மான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் கையாண்ட அதே முறை இல்லாமல் புதுவான ஒரு முறை, அந்த காலத்துக்கு சூழ்ந்த மாதிரி நிர்வாக சம்பந்தமாக சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்திய பொழுது பலருக்கு இடையில் ஒரு வகையான ஒரு சிரம பேச்சுகள் என்ன செய்து தொடங்கியது. ஆனால் பெரிய விஷயங்கள் ஒன்றும் அல்ல, நிர்வாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இருந்தாலும் சிலருக்கெல்லாம் அதிருப்தி ஏற்பட்டது.
சஹாபாக்களில் முஸ்லிம்களில் சிலர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய இந்த நிர்வாக சம்பந்தப்பட்ட மாற்றங்களில் அதிருப்தியாக இருக்கிறார்கள் என்று தெரிந்த யூதர்கள் முதலிலேயே அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் வரைக்கும் காத்துட்டு இருந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் இந்த உம்மத்தை சீர்குலைக்க, இந்த உம்மத்தை ஹலாக்காக்க அவங்களால முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் முடிந்த உடனே உம்மத்தில் திருத்தத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி முயற்சி செய்தாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரமான அந்த நடைமுறைகள் அவர்களை பயன்படுத்திவிட்டு அவங்க செய்யல. இது இந்த காலத்திலே முடியாதுன்னு அவங்க தீர்ச்சப்படுத்தினாங்க. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவானப்போ அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்துல நடக்க வாய்ப்புள்ளது கூட இந்த காலத்தில் நடக்காதுன்னு அவங்க செஞ்சாங்க. விளங்கிட்டாங்க, அடங்கி இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலமும் அப்படியே இருந்ததுங்கிறதுனால இந்த அடங்கி இருந்தாங்க. எப்ப சஹாபாக்களுக்கு இடையில் உம்மத்து முஸ்லிமாவுக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது என்பதை அவங்க தெரிஞ்சாங்களோ உடனே சன்ஆஇலிருந்து ஒருத்தன் வந்தான். யமன்ல சன்ஆ என்ற இடம், சன்ஆஇலிருந்து ஒருவன் வந்தான். அவனுடைய பெயர் அப்துல்லாஹ் இப்னு சபத். அவனுடைய பெயர் என்ன? அப்துல்லாஹ் இப்னு சபத். யகூதியவன், சன்ஆஇலான். இவன் வந்து முஸ்லிம்களுக்கு இடையில் முதல்ல செய்த வேலை என்னன்னா, முஸ்லிம்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக திருப்பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படுத்துவதற்கு இவன் முயற்சி செய்தான். உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்தை மறுத்து போடணும், முஸ்லிம்களுடைய இந்த கலீஃபாவை இல்லாம ஆக்கணும் அப்படிங்கிற அந்த முயற்சியில தான் இவன் முதல்ல ஏற்பட்டான். ஆனா சஹாபாக்கள் அதிகமாக இருந்த காலத்துல இவனுடைய செயலிகள் அதிகமாக அங்க செல்லுபடி ஆகல. அப்படியே முஸ்லிம்களுக்கு இடையில் இருந்து யூதன் முஸ்லிம்களுக்கு இடையில் இருந்து பல வகையான கொள்கை ரீதியாக சில கருத்து வேறுபாடுகளுக்காக வேண்டி அவன் முயற்சி செய்து கொண்டே இருந்தான். சஹாபாக்கள் ஒட்டுமொத்தமாக இத்திஃபாக்காக இருந்ததுனால அவர்களுக்கு இடையில் என்ன செய்யல, பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்த முடியல. கொள்கை ரீதியாக முஸ்லிம்களை பிரிக்க அவனால் முடியல. இந்த நேரத்தில் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார். 6 வருடம் முஸ்லிம்களுக்கு இடையில் இருந்து இவன் முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்தான். ஆனா என்ன செய்யல, வெற்றி அடையவில்லை என்றாலும் சிலரை தான் அவன் உண்டாக்கி இருந்தான். அப்படித்தான் கடைசியில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய வீட்டை வளைந்து அவங்களை கொல்றது, ஒன்று உஸ்மான் அல்லது மர்வான் என்ற அந்த வாதத்தை சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹுடைய வீட்டை முற்றுகையிட்டு அப்புறம் கடைசியில் உஸ்மானை கொல்லுவது என்ற முடிவில் வந்து இப்படி பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறது நீங்க தாரீஃப் கிதாபுகளை படிச்சிருக்கிறீங்களா? இந்த நிலைமையில் ஏற்படும். இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய கொலைக்கு அடிப்படை காரணம் இவர்களை தூண்டி விட்டது யாருன்னு சொல்லலாம், அப்துல்லாஹ் இப்னு சபத் என்று சொல்லலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவானார். இப்ப சஹாபாக்களுக்கு இடையில் 2 கூட்டமாக பிரிகிறார். ஒரு கூட்டம் உஸ்மானுடைய காத்தில் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காத்திலை உடனே பிடித்து பழிக்கு பழி வாங்க வேண்டும், கிசாஸ் நடத்த வேண்டும் என்று ஒரு கூட்டம். அலி ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவானார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற பெரும் ஒரு கூட்டம் சஹாபாக்கள் என்ன சொல்ற, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காத்திலை பிடித்து கிசாஸ் செய்ய வேண்டும். எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்விதானே. நாட்டினுடைய பிரதமர் அல்லது நாட்டினுடைய பெரிய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒருவரை அநியாயமாக கொலை செஞ்சுட்டா சாதாரண மக்கள் என்ன செய்வார், கேட்பாங்க இல்லையா? கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்த ராஜீவ் காந்தி கொலை மாதிரி இருக்கு இல்லையா? இதுல அடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட் எந்த செயல்பாட்டில் இறங்கலன்னு சொன்ன என்ன சொல்லுவோம், இவங்களுக்கு கூட தெரிஞ்சுதான் கொலை செஞ்சாங்க இல்லையா? சாதாரண மக்கள் கேட்க வேண்டியதான முந்தைய ஹலீஃபாவுடைய கொலைக்கு என்ன செய்யணும், உத்தரவாதி யாரு என்று கண்டு அவர்களை பிடித்து அதற்குள்ள சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கணும் கேட்க வேண்டியதான. அந்த அடிப்படையில் இவங்கெல்லாம் கேட்டாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய ராஜ்ய தந்திரமுகம், இந்த நிர்வாக விஷயங்கள் எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஹிக்மத் உள்ளவங்க. அவங்க என்ன செய்யறாங்க, பொறுங்க
அதனுடைய சந்தர்ப்பம் வரட்டும். செய்யலாம் மெதுவாக ததிவீதன் கட்டம் கட்டமாக அதை செய்யலாம். நமக்கு அதனுடைய இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவங்க செய்யறாங்க. அந்த முறையில போனாங்க. இது பெரிய இஃப்திலாஃபை ஏற்படுத்திய உடனே அந்த அப்துல்லாஹ் என்ற சொல்லி தெரிஞ்சிருப்பாங்க. மீண்டும் என்ன செய்யறாங்க, அவங்க கொஞ்சம் வேகமாக என்ன செய்யறாங்க, வேகமாக வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய விஷயத்தில் ரொம்ப உலுவை காட்டுகிறார். இவன் உலுவை காட்டுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இவங்களுக்கு இடையில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இடையில் சில போர்கள் எல்லாம் நடந்தது அல்லவா. கடைசியில சிஃபீன் என்ற இடத்துல வச்சு இரு கூட்டங்களும் போர் செய்து அந்த போர்ல அவங்க முடிவு செஞ்சால் இப்படியே போர் செய்து போராடி உம்மத்து முஸ்லிமாவுடைய ஹலாக்கு தான் என்பதை அவர்கள் உணர்ந்து என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் கூட சுல்ஹ் ஆகிறதுக்கு ஒரு ஏற்பாடு நடக்கும். உடனே என்ன செய்யலாம், ரெண்டு தரப்பிலிருந்து ஒவ்வொரு ஹக்கமும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தரப்பிலிருந்து அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், முஆவியா ரலியல்லாஹுடைய தரப்பிலிருந்து அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கண்டு ஹாக்கிம்களாக்கி இவங்க ரெண்டு பேரும் கூட சேர்ந்து பேசி புதிய ஒரு கலீஃபாவை தேர்ந்தெடுத்தார். இப்ப தற்போது ரெண்டு பேரும் கலீஃபாவிலிருந்து கிலாபத்திலிருந்து ரெண்டு பேரும் விலகணும். அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கூட பேசி முடிவு செஞ்சுட்டு என்ன செய்யலாம், ரெண்டு பேரும் ஒரு ஆளை கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஹாக்கிம்கள் ஆகினார். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அவங்க கூட சேர்ந்து நிற்கக்கூடியவர்களில் அதிகமானவர்களும் வெளிப்படையாக அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சாதமாக இருந்தாலும் அப்துல்லாஹினுடைய சபையினுடைய கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க அதிகமானவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமே என்னதான், முஸ்லிம்களுக்கு இடையில் எப்பவுமே சண்டை உண்டாக்கிட்டே இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு இடையில் பிரிவினை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது எங்களுடைய நோக்கம். முஸ்லிம்கள் ஒன்று சேர போறாங்க, இவங்க இத்திஃபாக்காக போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து ஒரு கூட்டம் உடனே சொன்னாங்க, ஹாக்கிமாக்கிய செயல் தவறு, மனிதர்களை ஹாக்கிமாக்க முடியாது, மனிதர்களை ஹாக்கிமாக்க முடியாது, அல்லாஹ் தான் ஹுக்ம் செய்ய வேண்டும். அதனால் இந்த இப்பொழுது எடுத்த இந்த முடிவு சரியல்ல, போர் நடக்க வேண்டும், கொண்டு வரக்கூடாது. இப்படி சொல்லி அதுவரை அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடன் இருந்த ஒரு பெரிய ஒரு கூட்டம் என்ன செய்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக மாறிட்டாங்க. இவங்க தான் இஸ்லாத்துல முதல் முபத்ததிகளுடைய கூட்டம். இவர்களை தான் ஹாரிஜியாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக கிளம்பியவர்கள். அதுவரை அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடன் இருந்தவர்கள் அந்த நேரத்தில் என்ன செய்றாங்க, இந்த ஹாக்கிம்கள் ஆக்கிய நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக கிளம்புறாங்க, கிளர்ச்சியில் ஏற்படுகிறார்கள். இவர்களுக்கு ஹாரிஜியாக்கள். நான் சொல்றது புரியுதுங்களா? மலையாள இந்த தமிழ்ல பேசுறது இடையில சரியா வர்றதில்லை. சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம், இல்ல சொல்றதுல இடத்தரால் இருந்தாலும் கேட்கலாம். அதுதான் என்ன செய்யுது, பயிலரங்கம்னு சொன்னாலே அதுதான் அர்த்தம் இல்லையா? நாங்க சொன்னது அப்படி இல்லையே, இந்த கித்தாப்ல இப்படி பார்த்துக்கிறோம், இல்ல இந்த ஹதீஸ்ல இப்படி வந்திருக்குது அப்படின்னு தாராளமா தைரியமா எதிர்த்துக்கிட்டு கேட்கலாம். அதுல ஒண்ணும் பூஜப்பட வேண்டியது. சரி, நம்ம என்ன சொன்னோம், ஹாரிஜியா. இந்த காலத்திலேயே இதே காலத்திலேயே இன்னொரு கூட்டம் தோன்றி இருந்தார், ஒரு கூட்டம் ஹாரிஜியாக்கள். ஆனால் இதே காலத்திலேயே தோன்றிய இன்னொரு கூட்டம் தான் கதிரியாக்கள். கதிரை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த நேரத்திலேயே தோன்றி இருந்தார்கள். இந்த ஹாரிஜியாக்கள் தோன்றி அதே காலத்தில் பின்னாடி சொல்லுவோம். இந்த அப்துல்லாஹ் என்ற சபை இருக்கிறான் அல்லவா, ஹாரிஜியாக்கள் தோன்றி அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக ஒரு கூட்டம் உண்டான உடனே சாதாரண எல்லா இடங்களிலும் உண்டாகிற இயல்பாக உண்டாகக்கூடிய ஒன்றுதானே ஒரு கூட்டம் உண்டானால் அது ஆதரிக்கக்கூடிய கூட்டம், எதிர்க்கக்கூடிய கூட்டம், ரெண்டு கூட்டம் இருக்கும் இல்லையா? இப்ப இவர்களுக்கு எதிராக இன்னொரு கூட்டம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் இவங்க என்ன செய்தாங்க, முவாஃபிகீன்களாகிற கூட்டம் இருந்தாங்க. இவங்க தான் ஷிஆக்கள். இந்த கூட்டத்துல தான் அப்துல்லாஹ் என்ற சபை.
புரிஞ்சுல? முதல்ல ஹக்கமை ஏற்படுத்திய பொழுது அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் ஹாரிஜியாக்கள். இந்த ஹாரிஜியாக்களுக்கு எதிராக தோன்றியவர்கள் தான் என்னது? ஷியாக்கள். இந்த ஷியாக்களுடைய கூட்டத்தில் தான் யார் இருந்தா? அப்துல்லாஹ் இப்னு சபா இருந்தார். இந்த கூட்டத்தை பற்றி தான் பெருமாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, யா அலி சயஃபிலிகு ஃபீக தினான். அலியே, உன் விஷயத்தில் இரு கூட்டங்கள் நாசமடையும். முஹிப்புன் ராதின் வ முபகிலுன் கான். ஒரு கூட்டம் உன்னை எல்லை கடந்து நேசிக்கக்கூடிய கூட்டம் ஷியாக்கள். இன்னொரு கூட்டமோ உன்னை வெறுக்கக்கூடிய கூட்டம். இந்த இரு கூட்டங்களும் உன் விஷயத்தில் நாசமாகி விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இங்க இருந்து சாதித்தார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா இருக்கிறான் அல்லவா, இவன் தான் ஒரு தடவை ரசூலுல்லாஹ் பார்த்து முதல்ல என்ன சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து அவங்க நபின்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி அப்படின்னா. கொஞ்ச காலம் முடிஞ்ச உடனே நபி என்று சொன்னா மட்டும் பத்தாது அப்படின்னு அவனுக்கே என்ன செய்ய தோன்றி கடைசியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இலாஹ்னே சொல்லிட்டான், அல்லாஹ்னே சொல்லிட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஒரு தடவை அந்தல் இலா, தாங்கதா இலா, தாங்கதா அல்லாஹ் என்று கூட என்ன செஞ்சிருக்கிறான், சொல்லி இருக்கிறான். இவன் பெரிய ஒரு கூட்டத்தை கொண்டவன், இவனுக்கு பின்னாடி நிறைய அத்துபாடுகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம்களுக்கு இடையில் மீண்டும் உள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவனின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காம மதியன் என்ற ஊருக்கு இவனை நாடு கடத்தினான். மதியனுக்கு இவனை நாடு கடத்தினான். பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தான நேரத்துலதான், வஃபாத்துக்கு பின்னாடிதான் இவன் சில மதீனாவுக்கு திரும்பி வர்றான். திரும்பி வந்துட்டு இவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? என்ன சொன்னான்? அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படல, அலி ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படல, இன்னல் மக்தூல லம் யகுன் அலியன் ரலியல்லாஹு அன்ஹு, கொல்லப்பட்டது அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, வ இன்னமா கான ஷைத்தானன் தஸவ்வரன் நாஸ ஃபீ சூரத்தி அலி. கொல்லப்பட்டது யாரு? ஒரு ஜின், ஒரு ஷைத்தான். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உருவத்தில் வந்து என்ன செய்தான், மக்களுக்கு அப்படி தோற்றம் அளித்தான். வைந்த அலியன் சைதையில சமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இங்க வானத்துக்கு ஏறி சென்று இருக்கிறார். கமா சைதையிலைஹா ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வானத்துக்கு போனார்களோ அதுபோல வானத்துக்கு ஏறி சென்று இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லப்படும் நேரத்தில், அந்த சிலுவையில் அறையப்படும் நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் முதல்ல வானத்துக்கு உயர்த்திட்டாங்கல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அதே உருவத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆளுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உருவத்தை போட்டு அவர் தானே கொல்லப்பட்டது. அது மாதிரி தான் இங்க நடந்தது அப்படி சொல்லி வைன்னஹு ஸயன்ஸிலு இல துன்யா. ஈசா அலி ரலியல்லாஹு அன்ஹு வானத்தில் இருக்கிறாங்க, அந்த துன்யாவுக்கு இறங்கி வருவாங்க ஒரு காலத்துல. வந்து தன்னுடைய எதிரிகள் யாரெல்லாம் தனக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் பழி வாங்குவார்கள் அப்படின்னு இவர் சொன்னது. இவனுடைய ஒரு கூட்டமே இருக்கிறாங்க, சபையா அப்படின்னு இந்த கூட்டத்துடைய இவனை பின்பற்றி வந்த கூட்டம். இவங்க இப்பவும் இவங்க என்ன நினைக்க, என்ன இவங்களுடைய எத்திக்காதுன்னா அண்ணா அலியன் சஹா, அது மேகத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. வானராக சௌத்துஹு, இந்த இடியினுடைய சத்தம் இருக்குல்லவா, அது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தம். அலி ரலியல்லாஹு அன்ஹு குதிரையை ஓட்டுற நேரத்துல அந்த குதிரையுடைய காலின் குழம்பினுடைய சத்தம் இருக்குல்லவா, இந்த சத்தம் தான் இடி. வல் வல்க சௌத்துஹு, சாட்டை வீசுற நேரத்துல, சாட்டையை வீசுற நேரத்துல ஏற்படக்கூடிய மின்னல் என்றெல்லாம் இன்றும் என்ன செய்வாங்க, ஏற்றுக்காது கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார். இடியினுடைய சத்தம் கேட்கும் போது ஒமன் சரியமின் ஹாவுலாய் சௌதராடி கால அலைக்கஸ்ஸலாம் யா அமீரல் முஃமினீன். இடி சத்தம் கேட்கும் போது அலைக்கஸ்ஸலாம் யா அமீரல் முஃமினீன் என்று இந்த சபையாங்கிற இந்த கூட்டம் சொல்லுவார்களாம். இது இடையில நான் சொன்ன சபையார், இன்ஷா அல்லாஹ் சபையாவை பத்தி பின்னாடி கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். இந்த சபையாக்களுடைய கூட்டம் என்ன, இந்த அபூல்லாஹ் சபையினுடைய கூட்டம் தான் இந்த சபையாக்கள். இவன் தான் அடிப்படையில் இந்த இஸ்லாத்தில் கொள்கை ரீதியாக இஃப்திலாஃப் ஏற்படுத்துவதற்கு அடிப்படையான காரணம். இவன் யூதன், யகூதி.
முஸ்லிம்களுக்கு இடையில் பிரிவினைவாதம் கொண்டு வந்ததனுடைய அடிப்படை காரணக்காரர்கள் யாரு? யகூதிகள் தான். இஸ்லாத்தை என்ன செய்யணும்? இஸ்லாத்தை உடைப்பதற்காக, இஸ்லாத்தை என்ன செய்ய நாசமாக்குவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்தே திட்டங்கள் தீட்டி அவங்களுக்கு முடியாத ஒரு நிலைமை அவங்க இருந்தால், உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் சிறிய ஒரு இஃப்திலாஃப் ஏற்படுவதை கண்டவுடனே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இஸ்லாத்துக்குள்ள நுழைந்து இஸ்லாமிக் முஸ்லிம்களுக்கு இடையே கொள்கை ரீதியாக பிரிவினை ஏற்படுத்தி பிளவுபடுத்தியதற்கு அடிப்படை காரணம் அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற இந்த யகூதி தான். அங்கிருந்த கூட்டங்கள் பிரியும். ஒரு பெரிய ஒரு கூட்டம் அங்கு உருவாகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த மஸ்லஹத்தினுடைய அந்த முடிவு எடுத்த உடனே முஸ்லிம்கள் ஒன்றுபடுகிறார்கள் என்பதை கண்டு அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு கூட்டம் அலி ரலியல்லாஹுவுக்கு எதிராக கிளம்புகிறது. எதிராக கிளம்பிய அந்த கூட்டத்தை எதிர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கிளம்புகிறது. முதல் கூட்டம் காரிஜியா, இன்னொரு கூட்டம் ஷியா. இந்த இரு கூட்டங்கள் உருவாகுவதற்கு முன்னாடியே இன்னொரு கூட்டம் மஅபதுல் ஜுஹனி என்பதனுடைய மஅபதுல் ஜுஹனி, அதுபோல ரயலானு திமஷ்கி, யூனுசுல் அஸ்வாரி போன்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள் முஸ்லிம்களுக்கு இடையில் வேறு சில வகையாக கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். மஅபதுல் ஜுஹனி செய்த வேலை என்னன்னா, கதரில் உள்ள அந்த முஸ்லிம்களுடைய இறட்டிக்காதில் ஷக்குகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். கதிர் கலாகதிர், அதனால இவங்களுக்கு கதிரியான்னு நம்ம சொல்லுவோம். கதிரியாக்களுடைய தலைவர்கள் இவங்க 3 பேர் தான். யாரெல்லாம்? மஅபதுல் ஜுஹனி, ரயலானு திமஷ்கி, யூனுசுல் அஸ்வாரி. இந்த 3 நபர்கள் தான். அது சஹீஹ் முஸ்லிமிலும் ஹதீஸுடைய கிதாபுகள்ல காண முடியும். இவங்க கதிரினுடைய இந்த கதிரை மறுத்து கொண்டு இவர்கள் சொன்னதையும் சஹாபாக்கள் அதை சஹாபாக்களுடைய கடைசி காலம் சஹாபாக்களுடைய காலத்தில் கடைசி காலத்தில் தான் இவர்கள் உருவாக்குவாங்க. முதலாக குர்ஆன் மக்லூக்குன்னு சொன்னவன் இந்த ஜஅத் இப்னு திர்ஹம் தான். மஅபதுல் ஜுஹனி, ரயலானு திமஷ்கி, யூனுசுல் அஸ்வாரி, ஜஅத் இப்னு திர்ஹம். இந்த 4 பேர். மஅபதுல் ஜுஹனி தான் அடிப்படை. மஅபதுல் ஜுஹனியிடம் கத்து மஅபதுல் ஜுஹனியினுடைய தாபிஈன்கள் தான் யாரெல்லாம்? ரயலானு திமஷ்கியும், யூனுசுல் அஸ்வாரியும், ஜஅத் இப்னு திர்ஹம். இந்த ஜஅத் இப்னு திர்ஹம் தான் முதலாக குர்ஆன் மக்லூக் என்ற கொள்கையை கொண்டு வந்தார். இப்போ உம்மத்தில் இந்த 3 கூட்டங்கள் உருவாயிருக்கு. முஸ்லிம் உம்மத்துல இந்த 3 கூட்டம் காரிஜியா, ஷியா, கத்ரியா. இந்த 3 கூட்டங்கள் உருவாகி மக்களுக்கு இடையில் கொள்கை ரீதியாக ஃபித்னா பசாதுகள் பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில்தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தர்ஸில ஒரு தோற்றம் இருக்கிறார். வாசில் இப்னு அத்தா என்று நம்ம ஷரஹுல் அகாயிதில படிச்சிருக்கிறோம் இல்லையா? வாசில் இப்னு அத்தா. இந்த வாசில் இப்னு அத்தா ஏற்கனவே நம்ம மஅபதுல் ஜுஹனியினுடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கை உடைய மஅபதுல் ஜுஹனியினுடைய கத்ரியாக்களுடைய அந்த கொள்கை இருக்குல்லவா, இந்த கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்ஸில வச்சு அவங்களுக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாசில் இப்னு அத்தாவுக்கும் இடையில் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? கடைசியில ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சொல்லியிருக்காங்க இல்லையா? தர்ஸில் அவங்க செஞ்சாங்க கேட்டதில்லன்னா அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்தாலும் அவங்க முஅத்தஸிலாக்கள் என்ற பேரில் அறியப்படுறாங்க. வாசில் இப்னு அத்தா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய தர்ஸில் மஜ்லிஸில் எழும்பி அவன் போய் தன்னுடைய கொள்கையை பரப்புவதில் என்ன செய்தான்? முழு மூச்சாக ஏற்பட்டான். அவன் கூட அம்ர் இப்னு உபைத் போன்றவர்கள் அவன் கூட சேர்ந்தார். சேர்ந்து கத்ரியாக்கள் அதுவரை சொல்லி வந்த கொள்கைகள் எதெல்லாமோ அதுல கொஞ்சம் அதிகப்படுத்தி கொஞ்சம் ஜியாதத்தெல்லாம் பண்ணி இவங்க ஒரு வேறொரு கூட்டமாக இவங்க உருவெடுத்தார். இங்கிருந்த முஅத்தஸிலாக்கள் இப்ப 3 கூட்டமாச்சு. கத்ரியா, ஷியா, காரிஜியா, முஅத்தஸிலா.
இதுல கதிரியாவை தனியாக எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த முஅத்தஸிலாக்கள் தான் இந்த கதிரியாக்கள் ஆரம்பத்தில் இவங்க என்ன செய்யறாங்க, இந்த கதிரை மறுத்து கொண்டு அவங்க வந்தாங்க. அது பின்னாடி அவர்களுடைய மாணவர்களாக வந்த அந்த கதிரியத்தினுடைய அதே கொள்கையைத்தான் வாசில் இப்னு அத்தார் கொஞ்சம் கூட விசாலமாக கொஞ்சம் காய்தாக்களும் வேற சில பிரச்சனைகளோடு அதோட சேர்த்து இதை மக்களுக்கு இடையில் பரப்பினாங்க. கதிரியா விரிவடைந்துதான் முஅத்தஸிலா, கதிரியா விரிவடைந்துதான் முஅத்தஸிலா. அதனால முஅத்தஸிலாக்களை கதிரியா சொல்லி தனியாக செய்ய வேண்டியதில்லை, நம்ம எடுக்க வேண்டிய அவசியம். இப்ப 3 கூட்டமா செல்லவா, எப்பொழுதுமே என்ன இன்னல் வாக்குல காரணம் ஹக்கு எப்பொழுதுமே காமித்தாயிரு இல்லையா. வாக்குல எப்பொழுதுமே பல கூட்டங்களாக பிரியத்தான் செய்யும். ஷியாக்கள் பல கூட்டங்களாக பிரிஞ்சுட்டாங்க, முஅத்தஸிலாக்கள் பல கூட்டங்களாக பிரிஞ்சுட்டாங்க, காரிஜியாக்களும் பல கூட்டங்களாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த வாசில் இப்னு அத்தாரினுடைய மாணவர்களில் ஒருவராகத்தான் ஸைத் இப்னு அலி இப்னு ஹுசைன் இப்னு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு அலி சொந்தவுடைய குடும்பத்தில் உள்ளவங்க. விஷயம் ஒரு காரியம் கூட நல்லா கவனிக்க வேண்டியிருக்கு. இடையில நான் சொல்றேன், அஹ்லு பைத்தில் உள்ளவங்க பொறுத்தவரை, அஹ்லு பைத்துனா சொந்தவுடைய குடும்பத்தில் இவர்கள் எந்த வழிகேட்ட கூட்டத்தோட சேர்ந்தாலும் கடைசி நேரத்தில் அவர்களுக்கு தௌபா செய்வதற்கும் முழுமையான ஈமானோட வஃபாத்தாகுவதற்கும் தௌஃபீக் கிடைக்கும் என்பதுதான் உலமாக்கள் சொல்கிறது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துடைய குசூசியம். அதனாலதான் அஹ்லு பைத்தில் உள்ளவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த கூட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கடுமையான வார்த்தைகள் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க பரப்பிய கொள்கைகளை பற்றி என்ன செய்யலாம், கடுமையாக தவறான கொள்கைகளுக்கு எதிராக கடுமையாக பேசலாம். ஆனா அந்த ஷக்ஸை பத்தி நம்ம செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம மௌதூதி சார், ஜமாஅத்தே இஸ்லாமி என்ற கூட்டத்தினுடைய தலைவர் தான மௌதூதி சாஹிப், அபுல் ஆலா மௌதூதி. ஜமாஅத்தே இஸ்லாமி என்பது இன்ஷா அல்லாஹ் நான் பின்னாடி சொல்றேன். இவர்களுடைய கூட்ட கொள்கைகள் எந்தெந்த கொள்கைகள் எல்லாம் எந்த அளவுக்கு மோசமான கூட்டம் அப்படிங்கிறது. விதகை கூட்டங்களில் காரிஜி, முஅத்தஸிலி, ஷீஇ இந்த கூட்டங்களை விட எல்லாம் மோசமான கூட்டம் தான் இந்த ஜமாஅத்தே இஸ்லாமி. எல்லாருடைய கொள்கைகளும் அவங்களுக்கு, காரிஜியாக்களுடைய கொள்கைகள், முஅத்தஸிலாக்களுடைய கொள்கைகள், ஷியாக்களுடைய கொள்கைகள் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே. ஆனால் இந்த கொள்கைகளை எல்லாம் பரப்பி அபுல் ஆலா மௌதூதி இவர் யாரு, சையீத் அஹ்லு பைத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். அதனால அவர்களை ஷக்ஸியாக நம்ம இருக்கிறோம். அவர்கள் பரப்பிய கொள்கை, அந்த கொள்கையை நம்ம கடுமையாக சாடணும். ஏதோ அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைங்கிறத என்ன செய்யணும், மக்களுக்கு சொல்லிக்கணும். இடையில நம்ம சின்ன புறத்துல மறுச்சோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். பலமாக அந்த ஸைத் இப்னு அலி, ஸைத் இப்னு அலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மகன் ஸைத். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மகன் ஹுசைன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய மகன் அலி, அலி ரலியல்லாஹு அலியினுடைய மகன் ஸைத். இந்த ஸைத் என்ன செய்தாரு, அவர் வாசில் இப்னு அத்தாரிட்ட போய் படிச்சார். நம்ம மேல சொன்ன வாசில் இப்னு அத்தா இருக்கிறார்லவா, வாசில் இப்னு அத்தாரின் முஅத்தஸிலியோட போய் சேர்ந்தார். தலம்மதலஹு ஸைத் இப்னு அலி. அப்படித்தான் நம்ம அந்த ஸைதிய்யா என்ற கூட்டத்தை காண முடியும். முபத்ததிகளுடைய கூட்டத்தில், வழிதவறிய கூட்டத்தில் ஸைதிய்யாங்கிற ஒரு கூட்டத்தில் இவருடைய இந்த ஸைத் இப்னு அலி என்பவருடைய அத்துபாகள் தான் யாரு, ஸைதிய்யா. ராஃபிலியா நம்ம சொல்றோமா இல்லையா, ராஃபிலான கேள்விப்பட்டிருக்கோம். யார் ராஃபிலா? ரஃபது ஸைத் இப்னு அலி. இந்த ஸைத் இப்னு அலியுடன் சேர்ந்து ஒரு போருக்கு போற நேரத்துல ஸைத் இப்னு அலியை அவர் கைவிட்டு விட்டு என்ன செய்யறாங்க, அந்த கூட்ட போரில் இருந்து ஒதுக்கி கொண்டவர்கள். இந்த ரஃபது ஸைத் இப்னு அலி, ஸைத் இப்னு அலியை கைவிட்டதுனால அந்த கூட்டத்துக்கு ராஃபிலியா.
ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ற ராஃபிலியா என்று சொன்னாலும் ஷியா என்று சொன்னாலும் முத்தராதிப்பானதுக்குள்ளாக நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். இப்ப தனியா ஷியாக்கள் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ராஃபிலியா என்ன செய்யணும் சொல்லுவோம். ராஃபிலியா சொன்னாலும் ஷியா சொன்னாலும் யாருதான் ஒண்ணுதான விளங்கிடலாம். அதனுடைய லாமஷாத்த பிலிஸ்திலா விளக்கத்துக்காக வேண்டி ஒரு பேர் மட்டும் என்ன செய்யணும் சொல்லுவோம். சிலருக்கெல்லாம் தூக்கம் வர மாதிரி தெரியுது இல்லையா? புரியாததுனால தூக்கம் வருதா? இல்லையா? இல்ல நான் கேட்பேன், சொல்லணும். ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி வரும்போது அடுத்து முன்னாடி சொல்ற விஷயம் கேட்பேன். இப்படி இப்ப நம்ம 3 கூட்டங்கள் தான் சொன்னோம். பல கூட்டங்களாக பிரிஞ்சு வந்தன. இந்த கதிரியாக்கள் பல கூட்டங்களாக பிரிஞ்சு வந்தன. இதற்கு இடையில இந்த கதிரியாக்கள் என்ற முரத்தசிலாக்கள், கதிரியாக்கள் என்ற முரத்தசிலாக்கள், இந்த முரத்தசிலாக்கள் அவர்களுடைய கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிற காலத்துலதான் கலீஃபா மாமூன் ரஷீது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாரு? ஹாரூன் ரஷீத். கலீஃபா மாமூன் ரஷீது யாரு? குலஃபா அப்பாசியங்களில் ஒருத்தர். அப்பாசிய குலஃபாக்களில் ஒருவர் தான் மாமூன் ரஷீத். இவனுடைய காலத்தில்தான் யூனானி கிதாபுகள் அரபி மொழியில் என்ன செய்யப்படுது? தர்ஜுமா செய்யப்படுது. இல்முல் ஹிக்மத்து, மந்திக்கு, அது மாதிரி பல்சபா, அப்புறம் இல்முல் ஹைகத்து, பின்ன ஹந்தசா, ஹிசாபு, இதெல்லாம் முதல்ல யூனானி மொழியில தானே இருந்துச்சு, கிரேக்க மொழியில் இருந்தது. இவைகள் முழுவதுமாக அரபி மொழியில் தர்ஜுமா செய்யப்படுவது எப்போ? கலீஃபா மாமூன் ரஷீதுடைய காலத்தில். இவருக்கு இந்த பண்புகளில் அதிக ஈடுபாடு இருந்ததுனால அவர் செஞ்ச பலனை வைத்து கிரேக்க மொழி தெரிந்த உலமாக்களை வைத்து அந்த கிதாபுகள்ல அரபி மொழியின் பக்கம் தர்ஜுமா செய்தார். இந்த காலத்தில் பல்சபாவினுடைய கிதாபுகளும் கிரேக்க அறிஞர்கள் தானே, முக்கியமா யுனானியும் தானே அதனுடைய ஆளுகள். அந்த கிரேக்க பல்சபாவும் அரபி மொழியில் தர்ஜுமா செய்யப்பட்டது. தர்ஜுமா செய்யப்பட்ட பொழுது இந்த கிதாபுகளை அதிகமாக படித்தார்கள் யாரு? மாமூன் ரஷீத் என்ற முரத்தசிலாக்கள். இந்த கதிரியாக்கள் அதிகமாக படித்து அந்த பல்சபாவினுடைய சட்டங்களை வைத்து மக்களுக்கு இடையில் அவர்களுடைய பித்னாவை பரப்பார்கள். ஏன் இந்த ஷரஹுல் அகீதா மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்முல் கலாம்ல ஷரஹுல் மகாசில் அகீதா மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏன் இப்படி இல்முல் கலாமை போட்டு குழப்பணும்? அர்த்தம் இல்லை, கேட்பதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த இல்முல் கலாமை அகீதாவில் புகுத்தியவர்களே முரத்தசிலாக்கள் தான். முரத்தசிலாக்கள் அதை புகுத்திய நேரத்தில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. அதனால அவர்கள் சொன்ன காயிதாவை வைத்தே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டது. அதனாலதான் இப்ப செய்யணும். இந்த எல்லா கூட்டத்தினுடைய கொள்கைகளும் இப்ப நான் விளக்கமா சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா அதிக பல இடங்களிலும் உங்களுக்கு நான் குறிப்பிட்ட சில கிதாபுகள் நீங்க முத்தாலா செய்யணும். அந்த அல் ஃபர்கு பைனல் ஃபிரக் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அல் ஃபர்கு பைனல் ஃபிரக், இது இமாம் அப்துல் காஹிர் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் இயற்றப்பட்ட கிதாப். இவங்க அப்துல் காஹிர் பக்தாதி, இவங்க யாரு? அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய மாணவருடைய மாணவர். இது ரொம்ப இந்த விஷயத்தில் இந்த பண்புல ரொம்ப ஒரு ஜாமியான கிதாப். வழிகட்ட கூட்டங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கு, அவர்களுடைய கொள்கைகளை விளங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான கிதாப். இன்னொன்னு அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே எழுதிய கிதாப் மகாராத்துல் இஸ்லாமி அப்படிங்கிற பேர்ல அவங்க கிதாப் எழுதியிருக்கிறார். அதுபோல இமாம் ராசி ஃபக்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹ்
ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி எழுதி இருக்கிறார். இஹ்திகாதாத்து ஃபிரக்கில் முஸ்லிமீன வல் முஷ்ரிகீன் என்ற பேரில் அவங்க ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார். இதுல இந்த 3 கிதாபுகளை நீங்க ஒண்ணு படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு நம்ம அந்த அகீதாவுடைய கிதாபுகள்ல அல்லாஹு தஆலா தன்னுடைய சிபாத்துகள் சொல்லும்போது திருவுகிறோம். அல்லாஹு தஆலா ஆலிமன் அப்படின்னு ஒரு சிபத்தை சொல்லிட்டு கௌலுஹு ஆலிமன் வேற சிபத்தை சொல்லுங்க. அல்லாஹு தஆலா ஆலிமன் அப்புறம் கௌலுஹு ஆலிமன்ங்கிறது வேற சிபத்தா சொல்லுவோம். அல்லாஹு தஆலாவுக்கு குதிரத் இருக்கிறது, அதோட கௌலுஹு காதிரங்கிறது ஒரு சிபத்தை கூட சேர்த்து சொல்லுவோம். இதெல்லாம் எதுக்கு காரணம்? விவரம் இல்லாத சில கூட்டத்தினர்கள் அல்லாஹ் காதிரு ஆனா இப்படியும் அது மாதிரி அவன் குதிரத்திற்கு ஆனா காதிர இப்படி எல்லாம் பல வகையாக ஒரு என்ன சாதாரண மக்கள் கேட்கும் போதே சிரிக்கிற மாதிரி உள்ள இந்த வழிகட்ட பல வகையான கொள்கைகளை பரப்பி இருந்ததுனால இதையெல்லாம் மாற்றி அகற்றி உண்மையான கொள்கை எதுன்னு தெரியறதுக்காக வேண்ட இப்படிப்பட்டவைகள் நம்ம சேர்க்க வேண்டி வந்துச்சு. இல்முல் கலாம் இந்த ஃபிக்ஹுடைய அக்காயிதுடைய கிதாபுகளில் கொண்டு வர காரணமே இது மாதிரி உள்ள குழப்பவாதிகளுடைய குழப்பங்கள் தான். இது நீங்க அந்த கிதாபுகளை முத்தாரா செய்யும் போது தெரியும். ஷரஹுல் அக்காயிதும் ஷரஹ் ஃபிக்ஹுல் அக்பரும் ஷரஹுல் மகாசிதுல எல்லாம் இந்த பாணியை கையாளுறதுக்கு காரணம் என்னன்னு இந்த கிதாபுகள் முத்தாரா செய்யும் போது என்ன செய்யும் தெரியும். அப்படிங்கிற கிதாப் இது அப்துல் அப்துல் காஹில் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார். இமாம் அபி மன்சூர் அப்துல் காஹில் முகமது அல் பக்தாதி. இந்த கித்தாபுக்கு லைப்ரரியில் இல்லைன்னா நான் இந்த கித்தாபை பெண்கள் எடுத்து செய்வேன் கொடுத்துட்டு போறேன். நீங்க அதை பிரிண்ட் பண்ணி எடுத்த இது கித்தாபே தான், இது டைப் பண்ணி எடுத்ததல்ல. முழுக்க அந்த கித்தாப் அப்படியே என்ன செய்யுது ஸ்கேன் பண்ணி எடுத்து இந்த கித்தாபுடைய ஒரிஜினல் காப்பி என்ன செய்யலாம் கிடைக்கும். இது ஒண்ணு. இன்னொன்னு வேறொரு கித்தாபு இஹ்திகாதாத்து ஃபிரக்கில் முஸ்லிம் ஃபஹ்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி இஹ்திகாதாத்து ஃபிரக்கில் முஸ்லிமீன வல் முஷ்ரிகீன் அப்படின்னு அந்த கிதாபுடைய பேர். இதுலயே ரொம்ப விளக்கமாக வந்திருக்கிற ஒவ்வொரு கூட்டத்தினுடைய கொள்கைகளை பத்தி விளக்கமா சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு இடையில இருக்கக்கூடிய அத்தனை கொள்கைகளும், அதாவது நமக்கு இடையில சொன்னா இன்னைக்கு முபத்தவீங்கள் பரப்பக்கூடிய அத்தனை கொள்கைகளும் இந்த கூட்டத்துல ஒவ்வொருத்தர் சொல்லுதான். பரலத்துலக கலா செய்ய வேண்டியதில்லை, கலா ஆனா கலா வீட்ட வேண்டியதில்லை. இந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தினுடைய கொள்கைதான். அது மாதிரி இஜ்மாவுக்கு ஆதாரம் அல்ல, கியாஸ் ஆதாரம் அல்ல, இதெல்லாம் இந்த கூட்டத்திலிருந்து சொன்னதுதான். இப்ப இன்னைக்கு புதுசா ஒரு கூட்டத்தை பிரிக்க வேண்டியதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லா கொள்கைகளையும் முன்னாடி எங்கெல்லாம் சொன்னதுதான். இதனாலதான் இவர்கள் எல்லாம் வழிகட்ட கூட்டம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, உண்மையான அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய கூட்டம் எது என்று அன்றையிலிருந்தே உலமாக்கள் சொல்லி தந்தாங்க. இப்படி பல கூட்டங்கள் இருந்த காரணத்தினாலதான் இன்னைக்கு இன்னொரு பித்னாவோட இடையில சொல்றேன். ஒரு பித்னா இப்ப புதுசா வந்திருக்கு. இந்த தராவீஹ் தொழுகையில நம்ம என்ன செய்யறோம், ஒவ்வொரு 4 ரக்காத்துக்கு பின்னாடி ஸலாத் சொல்றோம் இல்லையா, தஸ்பீஹ் சொல்றோம் இல்லையா, என்ன செய்யறோம், குலஃபாஉர் ராஷிதீன்களுடைய பேர் சொல்றோம். முதல் 4 ரக்காத்துக்கு பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பேரு சொல்லி அவங்களுக்கு தர்மீத் செய்யறோம். இது சரியில்லை, இது எந்த கிதாபில் இருக்கு, எந்த ஹதீஸில் இருக்கு, எந்த ஆயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படி ஒண்ணு ஏற்பட வேண்டிய நிலைமை என்ன ஏற்பட்டதுன்னா இந்த புதுக்கத்தர்களுடைய கொள்கைகள் சொன்னா தெரியும். ஒரு கூட்டம் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை காஃபிர் என்று காஃபிர்னே சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர் என்றெல்லாம் அந்த ஷியாக்கள்ல பல கூட்டங்கள் இன்ஷாஅல்லாஹ் சொல்லுவாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியேறியது. இன்னொரு கூட்டம் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு இவங்க 2 பேரும் காஃபிர்னு சொல்லக்கூடிய கூட்டம். இன்னொரு கூட்டம் சஹாபாக்கள் மொத்தம் குஃபார்கள் சொல்லக்கூடிய கூட்டம். இப்ப
இப்படி பல வகையான கூட்டங்கள் ஏற்பட்ட பொழுது நாங்கள் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாவை நாங்கள் என்ன செய்யற காஃபிராக்கள் என்று மட்டுமல்ல, அவர்கள் 20 தான் உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் சொல்றோம். அதே நேரத்தில் தக்தீமு ஷைஹை, ஷைஹானியை நாம் முந்திக்கிறோம். வஹுப்புல் ஹத்னைன், 2 மருமக்களை நாங்கள் நேசிக்கிறோம். அப்படின்னு நம்முடைய அகீதாவை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நம்ம எங்கெல்லாம் ஒன்று சேர்றோமோ அந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யறோம், இந்த தர்கீம் நம்ம சொல்றோம். அதனால குத்துபாவிலையும் நம்ம சொல்றோம். எங்கெல்லாம் ஒன்று சேர்றோமோ அங்கெல்லாம் என்ன செய்யறோம், குலஃபாவுல் ராஷிதீன்கள் மீது அந்த தர்தீபின் படி நம்ம என்ன செய்யறோம், தர்லியத்தை செய்து நம்முடைய அகீதாவை வெளிப்படுத்துறோம். இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட நேரத்தில் முஸ்லிம்கள் ஏற்படுத்தியது. அதனால தப்பு இல்லை. இன்னைக்கும் அந்த கூட்டத்தில் இந்த கொள்கையை இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய கொள்கை இதுதான் எங்களுடைய கொள்கை. அஃலல் பஷரி பாதல் அம்பியா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான். 2வது அந்தஸ்தை பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான். 3வது அந்தஸ்து உஸ்மான் இப்னு அஃபான், 4வது அந்தஸ்து அலி இப்னு அபீ தாலிப். இதுதான் எங்களுடைய கொள்கை என்று நம்ம வெளிப்படையாக எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டியது இந்த காலத்து சூழ்நிலையில் நமக்கு தேவையானது. அதனாலதான் நம்ம சொல்ல அந்த கொள்கைக்கு மாற்று கருத்து யாருக்காவது இருந்தால் அவருக்கு என்ன செய்யும், இது பிடிக்காது. ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இப்படி சொல்லி இருக்கும் போது இது கேட்டு கேட்டு வளரக்கூடிய முஸ்லிம்கள் எவ்வளவு பெருசானாலும் வேற எவனாவது ஒருத்தன் வந்து மாற்று கொள்கையை சொல்லும் போது அவருடைய மனசுல சீக்கிரம் ஏறாது. ஆனா இப்படி ஒரு கொள்கை மனசுல இல்லாதவன் அப்படி இப்படி சொல்லி குழப்பறதுக்கு சீக்கிரம் முடியும். இதனால சின்னதிலிருந்தே அவன் கேட்டு கேட்டு எல்லா இடத்திலையும் இதை கேட்டு பழக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல முஸ்லிம்கள் இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறார். இது இடையில நான் சொல்லுகிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்படி அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய காலத்தில் இந்த கலீஃபா மாமூன் ரஷீதுடைய காலத்துலதான் பல்சஃபாவுடைய கிதாபுகள் அரபி மொழியில் தர்ஜுமா செய்யப்பட்டது. இப்படி தர்ஜுமா செய்யப்பட்ட பொழுது அதை முத்தாலா செய்த இந்த முஅத்தஸிலி ருஸாக்கள் தலைவர்கள் என்ன செய்தாங்க, அதை கூட கலர்த்தி அகீதாவோடு அதை கூட சேர்த்து அவங்க மக்களுக்கு இடையில பரப்ப வச்சாங்க. இப்படி பரப்பின நேரத்தில்தான் அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்தில் இது மக்களுக்கிடையில் ரொம்ப வேகமாக பரவி கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்படித்தானே அறிவுக்கு ஏற்றுக்குதா அப்படின்னு தான் கேட்கிறோம் இல்லையா? இது மாதிரி அன்னைக்கு அறிவுக்கு ஏற்றுக்கிற மாதிரி பேசுறவங்க இவங்களா இருந்தாங்க. அந்த ஹிக்மத்தினுடைய சட்டங்களும் பல்சஃபாவுடைய சட்டங்களும் இதெல்லாம் என்ன செய்தாங்க சொல்லி மக்களுக்கு இடையில் இவனப்ப அந்த நேரத்தில்தான் அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதே பாணியில் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். மக்களுக்கிடையில் எந்த பாணியில் மக்களை குழப்புகிறார்களோ அதே பாணியிலே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் விளங்கி அவர்கள் அதே பாணியில் இல்முல் கலாமை கொடுத்தார். அதனாலதான் இமாமு அஹ்லி சுன்னா என்ற பெயரில் அவர்கள் அதுக்கு முன்னாடி அஹ்லு சுன்னத்துல் வல் ஜமாஅத் இல்லையா? இல்ல, ஐமத்துல் அர்பஆ அஹ்லு சுன்னத்துல் வல் ஜமாஅத் தான். இந்த கொள்கைகள் எல்லாம் சஹாபத்துடைய காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய கொள்கை தான் அஹ்லு சுன்னத்துல் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. முஅத்தஸிலாக்கள் மக்களுக்கிடையில் குழப்பிக் கொண்டிருந்த பொழுது அவர்கள் எந்த பாணியை தேர்ந்தெடுத்தார்களோ அதே பாணியிலேயே அவர்களுக்கு பதில் சொல்லுவதற்காக வேண்டி கிதாபுகளை தொகுத்தவர்கள் யாரு? அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி. அதனால்தான் இன்னைக்கு அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் யார் என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ மன்சூர் மாதுரிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஐமத்துல் அர்பஆ இவர்களுடைய காலம் எல்லாம் அஹ்லுல் ஹக்கினுடைய பேரு முஸ்லிம்கள் என்ற பேரில் தான் முஸ்லிம். தனிப்பட்ட ஒரு பேர் அவர்களுக்கு இல்லை. ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன ஃபீ ஹாதா. அல்லாஹ் உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறான்? முஸ்லிம் என்ற பெயரை உங்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த பேர்ல தான் அறியப்பட்டிருந்தாங்க. அப்ப நீங்க இந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் என்ற பெயரை கேட்கிறீங்க. அதுவரைக்கும் முஸ்லிம் என்ற பேரு தான் அறியப்பட்டிருந்த அல்லாஹ் பேர் வச்ச பேரு என்னதான்? முஸ்லிம் என்ற பேரு தான். அஹ்லுல் ஃபிரக் அஹ்லுல் பித்அத்தி வல் லலாலா அதிகமான நேரத்தில் அவர்கள் ஆட்சியாளர்களும் அவங்கதான், ஆட்சியிலும் அவர்கள் தான், தலாவத்திலும் அவர்கள் தான். கல்குல் குர்ஆனுடைய பிரச்சனைகள் யாரு குர்ஆன் மக்லூக் என்று சொல்லலையோ அவன் என்ன செய்யறான்?
கொலை செஞ்சு விடுவாங்க. அஹ்மது அப்துல் ரஹ்மான் கொலை செய்யப்பட்டதானே. இப்படி உங்களுடைய பித்னாக்கள் அதிகமான நேரத்தில் அவர்களுக்கு எதிராக ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் அய்யிமத்துகளும் ஸலஃபுஸ் ஸாலிஹீன்கள் இவர்கள் எந்த கொள்கை இருந்தார்களோ அந்த கொள்கைகளை தொகுத்து இதற்கு மாற்று கொள்கைகளுக்கெல்லாம் அந்த முபத்ததீன்கள் சொல்ற அதே பாணியிலேயே பதில் சொல்லி கிதாபுகள் எழுதப்பட்ட நேரத்தில் அஹ்லுல் ஹக்கை அடையாளம் காணுவதற்கு ஒரு பேர் தேவைப்பட்டது. அப்படித்தான் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற பெயர் பிற்காலத்தில் வந்தது. அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய காலத்தில் எல்லாம் வந்தது. இதற்கு முன்னாடியே இந்த பேருக்கு அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்படுது. அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் யார் என்று கேட்கப்படும் போது அந்த பதில் சொல்றாங்க. இருந்தாலும் பரவலாக ஷாயிஆக இப்படி ஒரு பேர் என்ன செய்யல, வழங்கப்படல. அதனால முத்தகத்திமீன்களுடைய கிதாபுகள் அப்படி என்ன செய்ய முடியாது, காண முடியாது. இடையிடையில சில இடங்கள்ல காண முடியும் என்றல்லாம ஷாயிஆக என்ன செய்யல, இப்படி ஒரு பேர் வழங்கப்படல. அஹ்லுல் பித்அத் அதிகமான பொழுது இவர்களை தனிப்பட்ட முறையில் பேர் பிரித்து தெரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்படி உங்களுக்கு என்ன செய்த பேர் வச்சு இந்த பேர் அல்லாஹ் குர்ஆன்ல வச்ச பேர். அல்லாஹ் தஆலா அஹ்லுல் ஹக்குக்கு அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்ற பேர் யார் வச்ச பேர்? அல்லாஹ் வச்ச பேர். அது வேற யாரும் வச்ச பேர் அல்ல. அதை புழக்கத்தில் அதிகமானது அபுல் ஹஸன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி காலத்துல. அல்லாஹ் இங்க அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅன்னு சொல்றான். எங்க சொல்றான்? அஹ்லுல் ஹக்குக்கு பேராக அல்லாஹ் தஆலா அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்று பேர் சொல்றாங்க. எங்க அல்லாஹ் வச்ச பேர் சொல்லுங்க, சொல்லுங்க பாருங்க. யாரும் பேச மாட்டீங்க. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا. அல்லாஹ் என்ன சொல்றான்? மன் யுஷாகில் ரசூல், சுன்னத்துக்கு யார் மாற்றம் செய்கின்றானோ, சுன்னத்தை யார் ஏற்க மறுக்கின்றானோ, என் பாடிமா தபையன லஹுல் ஹுதா, இதுதான் சுன்னத்து என்று விளக்கியதற்கு பிறகு சுன்னத்துக்கு புரூஇ சுன்னத்து என்று பேசக்கூடாது. சொல்லக்கூடாது. இந்த புரூஇ சுன்னத்துன்னு சொன்னா இப்போ இஜ்திஹாத்ல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இது சுன்னத்தும்பார், ஷாஃபி இமாம் இது சுன்னத் அல்லம்பார். உடனே ஆயத்துல சொன்ன வாயிதுக்கு அவங்க எல்லாம் உரியவர்கள் சொல்ல முடியுமா? இப்போ புரூஇ சுன்னத் அல்ல. சுன்னத்து கொண்டு கிதாபு சுன்னத்துன்னு சொல்றது அந்த சுன்னத்து தான். இப்ப ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வினுடைய கொள்கை என்று துபூத்தான ஒன்று அவனுக்கு துபூத்தானதற்கு பிறகும் ஜமாஅத்திற்கும் சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் சபீலுல் முஃமினீன்கள் முஃமினீன்களுடைய சபீல் ஜமாஅத் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சுன்னத்தையும் ஜமாஅத்தையும் யாரு ஏற்க மறுக்கின்றானோ, ரசூல் சுன்னத்தை யார் ஏற்க மறுக்கின்றானோ, சபீலுல் முஃமினீன் ஜமாஅத்திற்கு மாற்றமாக எவன் செல்லுகின்றானோ, இவனை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? நுஸ்லிஹி ஜஹன்னம். சரியா? வயத்தபி غير سبيل المؤمنين نمله ما تولى ونسله جهنم. அவனுக்கு நாம் ஹிதாயத் கொடுக்க மாட்டோம். நுவல்லிஹி மா தவல்லா, அவன் திரும்பிய இடத்தின் பக்கம் திருப்பி விடுவோம் சொன்னா அர்த்தம் எக்கேடு கட்டோ போட்டுவணும். இதனுடைய அர்த்தம். எவ்வளவு சொல்லி கேட்காதவன், எவ்வளவுதான் நம்ம உபதேசம் செய்துட்டு கேட்காதவன் கடைசியில் என்ன சொல்லுவோம்? நீ எப்படியோ போனா, நீ ஓ விஷயத்தை நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றோமே இல்லையா? இதான் அல்லாஹ் சொல்றான், நுவல்லிஹி மா தவல்லா, அவன் திரும்பிய இடத்திற்கு திருப்பி விடுவோம், இனி அவனுக்கு நாம ஹிதாயத் கொடுக்க மாட்டோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா. புரியுதுங்களா? இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? சுன்னத்துக்கும் ஜமாஅத்துன்னா அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துல ஜமாஅத்துனா என்னங்கற விளக்கம் தெரியும் போது நீங்க ஆயத்துல சொன்ன ஜமாஅத்து நமக்கு விளக்கலாம். அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅன்னு சொன்னா என்ன? சுன்னத்தையும் இஜ்மாஅையும்
ஹதீஸையும் இஜ்மாஐயும் ஆதாரமாக எடுக்கக்கூடியவர்கள். இதனுடைய அர்த்தம். கொள்கையில் கியாஸ் நம்ம வேண்டாமா? கியாஸ் ஃபிக்ஹில். கியாஸ் எதுல? ஃபிக்ஹில் தான். அகீதாவில் கியாஸ் அல்ல, ஆதாரம் அல்ல. அகீதாவில் ஆதாரம் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா. நம்முடைய அகீதாவுடைய கிதாபுகள் எல்லாம் தபத்தபில் கிதாபி வ சுன்னத்தி வல் இஜ்மா இப்படித்தான் வரும். கியாஸை கொண்டு சுபூத்தாக ஏதாவது அகீதாவை பத்தி பார்த்துருக்கிறோமா? காரணம் என்ன? அகீதா கியாஸை கொண்டு சுபூத்தாக. அகீதா சுபூத்தாகிறது கிதாபு சுன்னத்தி இஜ்மா. ஃபிக்ஹினுடைய மஸ்அலாக்கள் தான் கியாஸ். புரியுதுங்களா? அப்போ அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் சொன்னா என்ன? சுன்னத்தையும் இஜ்மாஐயும் ஆதாரமாக அது சுன்னத்து கொண்டும் இஜ்மா கொண்டும் சுபூத்தான அகீதாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அப்ப குர்ஆன் கொண்டு சுபூத்தானது குர்ஆனை ஏற்றுக்கிறதுன்னு சொன்னா இஸ்லாம் முஸ்லிமே அல்லே. இஸ்லாம் என்ற வட்டத்துக்கு வெளியே போயிட்டான். இஸ்லாத்துக்கு உள்ளேயுள்ள பிரிவினை குழப்பவாதிகளில் நின்றும் வழிகட்ட கூட்டத்தில் நின்றும் ஹக்கான கூட்டத்தை பிரித்து தெரிவதற்குள்ள பேருதான். புரியுதுங்களா சொல்றது? அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅங்கிறது முஸ்லிம்களுக்கு உள்ளே உள்ள வழிகட்ட கூட்டத்தில் இருந்து ஹக்கான கூட்டத்தை பிரிப்பதற்குள்ள பேர் தான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ. யஹூதி நஸாராக்கள் இருந்து பிரிக்கிறதுக்குள்ள பேர் அல்ல. குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவன் முஸ்லிமே அல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியே. அவனை பத்தி நமக்கு இங்க பேச்சே கிடையாது. அதனால அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ சுன்னத்தும் ஜமாஅத்தும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், சுன்னத்தையும் இஜ்மாஐயும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர், குர்ஆனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சுன்னத்தை மறுக்கிறவன் முபத்ததி, வாலி, வழி தவறியவன். இஜ்மா மறுக்கிறவன் வாலி, வழி தவறியவன், வழி கெட்டவன், காஃபிர்னு அவனை பத்தி சொல்ல முடியாது. சுன்னத்தை மறுக்கிறவனை பத்தி என்ன செய்ய முடியாது? காஃபிர்னு சொல்ல முடியாது. அவன் யாரு? முபத்ததி, வழி கெட்டவன், வாலி. இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இப்ப முபத்ததியில் இருந்து சுன்னி சுன்னத்துக்காரன் என்ன செய்யணும்? ஹக்க அதில் ஹக்க தம்மீது செய்யறதுக்குள்ள பேருதாங்கிறதுனால தான் என்ன சொல்லல இல்லன்னு சொன்னா அதுக்கு கித்தாபி வசூல்லத்தி சொன்னப்ப அதுக்கு அந்த அதுக்கு கித்தாபோட வரக்கூடாது, அதுவும் வரக்கூடாது. இதனாலதான் இப்படி ஒரு பேரன் செஞ்ச வச்சாங்க, சுன்னத்தையும் இஜ்மாவையும். அந்த இஜ்மா வேண்டான வச்சுட்டு தான் ஜாக்கிரதை செஞ்சிருக்கிறாங்க. அதில் குர்ஆன் வல் ஹதீஸ் மட்டும் ஆக்கிட்டாங்க. அந்த பேரிலேயே என்ன செஞ்சுட்டாங்க? அந்த பேரிலேயே அதுல ஹத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க. அதுல சுன்னத்தி வல் ஜமாஅத்துல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஜமாஅத்துக்கு கூட என்ன செய்யணும்? ஆதாரமாக எடுத்தா தான் என்ன ஆக முடியும்? நேராக அதுல ஹக்காக முடியும். ஜமாஅத்து வேண்டான்னு எப்ப முடிவு செஞ்சுட்டானோ அதோட என்ன செஞ்சுட்டான்? லலாலத்துக்கு போயிட்டான். இல்லைங்களா? இவன் ஜமாஅத்தை ஆதாரமாக எடுக்கணும்னு அல்லாஹ் சொல்றது காரணம் இதுதான். முஸ்லிமீன்களில் முஸ்லிம்களிலேயே யார் ரசூலுக்கு மாற்ற சுன்னத்தை ஆதாரமாக எடுக்கவில்லையோ, ஜமாஅத்தை அதாவது இஜ்மாஐ, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொன்னால் இஜ்மாஉல் உம்மா, இந்த இஜ்மாஐ யார் ஆதாரமாக எடுக்கவில்லையோ இவர் இந்த ஆயத்தை அடிப்படையாக என்ன செஞ்சிருக்கிறார்? இந்த பேரு முதல்ல அவர்களுக்கு இருக்கிறது, பிறகு அந்த பேரு ஷாயிர். இனி ஜமாஅத்தாது அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத் ஒண்ணு நல்ல ஒண்ணு கவனிக்கணும். சொன்ன சுன்னத்து சொன்னா சரி, சுன்னத்து ஹதீஸ் அதான் ஹதீஸ் கொண்டு சுபூத்தான அகாயிதுகள். ஜமாஅத்து என்பதற்கு நான் இப்ப சொன்ன விளக்கம் இஜ்மான்னு சொன்னேன் இல்லையா? நான் சொன்ன விளக்கம் அஹ்லுல் சுன்னத்தி வல் இஜ்மா, இதான் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅன்னு சொன்னதுடைய அர்த்தம். ஜமாஅத்துக்கு இஜ்மா என்று நான் கருத்துகிறது விளக்கம் தந்ததுக்கு காரணம் இமாம் ஷாஃபிஈ தன்னுடைய அல்-இஹ்திஸாம் என்ற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்.
இமாம் ஷாத்திபியினுடைய இஹ்திஸாம் 3வது பாகம் 145வது பக்கத்துல ஜமாஅத்து என்று சொன்னால் என்ன அப்படிங்கிற பல வகையான கருத்துக்களை சொல்லி கடைசியில் இஜ்மாஉல் உம்மாதான் அங்கு முராது என்பதை என்ன செய்றாங்க, பல வகையான காரணங்களை கொண்டு நிரூபணம் செய்றாங்க. புரிஞ்சுங்களா? அதனால அதை எடுத்துங்க. ஜமாஅத்துக்கு ஜமாஅத்து சஹாபா என்று விளக்கம் சொன்னவங்க இருக்கிறாங்க. காரணம் மா அனா அலைஹி வஸஹாபி என்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அதனால ஜமாஅத்துன்னு சொன்னா ஜமாஅத்து சஹாபா இப்படியும் என்ன செஞ்ச விளக்கம் சொன்னவங்க இருக்கிறாங்க. அது தப்புன்னு அல்ல. காரணம் இந்த ஜமாஅத்து சஹாபா இருக்கிறாங்கல்லவா, அது இஜ்மாஉல் உம்மான்னு சொன்னதுல அதுவும் கட்டுப்படும். காரணம் இந்த முஸ்லிம் உம்மத்துடைய முதல் கூட்டம் யாரு? சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுடைய இஜ்மா எதை கொண்டு சுபூத்தா இருக்குதோ அது ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அது இஜ்மா ஆகிவிட்டாச்சு. இஜ்மா சொல்லும்போது அதெல்லாம் ஹதீஸ் நல்லதுக்கு. சரி, இப்போ சொன்னதனுடைய மொத்த கருத்து ஒன்று சுருக்கமா சொல்ல இருக்காது. இவ்வளவு நேரம் நான் சொன்னதனுடைய ஒரு மொத்த சுருக்கமான சொல்லுங்க வாங்க. அடுத்து நம்ம சில தரப்பு நோக்கியா ஒவ்வொரு விதத்தினுடைய ஒவ்வொரு கூட்டத்தை பத்தி அவங்களுடைய கொள்கைகளை. ஆனா இவ்வளவு நேரம் சொன்னது சுருக்கமா விதுகட்டு வந்த வழி தனப்பன் சொன்னதனுடைய சுருக்கம். இது எந்த வழியில வந்தது சுருக்கம் ஒன்று சொல்லுவாங்க. இவ்வளவு விளக்கமா சொல்ல வேண்டியது. யஹூதியர்கள் ஒரு பலமான ஒரு போராட்டத்துல ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த போராட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல அவங்களால ஜெயிக்க முடியல. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீரமான ஆட்சி காலத்திலேயும் அவர்களால ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல செய்ய முடிந்த ஒரு சில விஷயங்கள் கூட செய்ய முடியாது என்ற அளவில் அவங்களுக்கு ஒரு உண்மையான அந்த கருத்து நிலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க யஹூதியர்களுக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் வரைக்கும் யஹூதியர்களால எந்த ஒரு செயல்பாட்டையும் இஸ்லாத்துக்கு எதிராக கொண்டு வர முடியல. பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம் 12 வருடங்கள். அந்த 12ல முதல் 6 வருடங்கள்ல எந்த ஒரு குழப்பத்துமே செய்ய முடியல. பின்னாடி அந்த 6 வருடங்கள்ல அந்த யஹூதியர்கள் இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன கிளர்ச்சி ஏற்படுகின்றது. இந்த கிளர்ச்சி அவங்க கவனிச்சு என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு மத்தியில ஒரு சின்ன ஒரு அடிப்படையில அப்துல்லா இப்னு சபா என்ற அந்த யஹூதியர்களை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இந்த அப்துல்லா இப்னு சபா முஸ்லிம்களுக்கு மத்தியில குழப்பங்களை செஞ்சு அந்த நிர்வாகத்துல ஒரு சின்ன மாற்றங்களை செஞ்சதுனால அப்துல்லா இப்னு சபா ஒரு சில குழப்பங்களை செய்யறாரு. இந்த குழப்பத்துக்கு காரணமாக முஸ்லிம்கள் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஒரு சின்ன பிரிவினைகள் அவங்களுக்கு மத்தியில ஏற்படுது. இந்த அடிப்படையிலே அப்துல்லா இப்னு சபாவுடைய தலைமையில உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்படுறாங்க. இதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டதுக்கு அவங்களுடைய அந்த காத்திலுக்கு கிசாஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள்ல ஒரு சில பேர் ரொம்ப ஆணித்தரமான ஒரு உறுதியான ஒரு கொள்கையில இருக்கிறாங்க. காத்திலுக்கு கிசாஸ் கண்டிப்பா வாங்கி ஆகணும்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்துல அலி ரலியல்லாஹு தஆலா ராஜதந்திரம் வாய்ந்தவங்களா இருந்ததுனால அவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் கொஞ்சமா கட்டமா நம்ம தத்ரீஜ் பண்ணி அவங்கள சரி கட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல கிசாஸ் வாங்கணும்னு சொல்லி சொன்னவங்க கொஞ்சம் ஒரு உறுதியான நிலைப்பாடுல இருக்கிறதுனால அந்த இடத்துல நமக்கு ஒரு அந்த ஜமலுடைய யுத்தம் நடைபெறுகின்றது. இந்த ஜமலுடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில ஒரு கோட்பாடுக்கு வராங்க. என்னன்னா, இப்படியே நாம அடிச்சுட்டு இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய அந்த நிலைப்பாடை பாதிக்கும், இவர்களுக்கு மத்தியில ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் சொல்லி அந்த முஸ்லிம்களுடைய அந்த மத்தியில இவங்க ஒரு சரியான ஒரு கருத்துக்கு வரணுங்கிறதுனால 2 பக்கமும் ஹுக்கமாக்களை நிறுத்துறாங்க. கிசாஸ் வாங்கணும்னு சொல்லி வாதிட்டவங்க முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில ஒரு கூட்டமும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில ஒரு கூட்டமும் தான் அந்த ஜமலுடைய யுத்தத்துல இருந்தாங்க. இந்த 2 பேருக்கு மத்தியிலையும் ஒவ்வொரு ஹாக்கிம்களை நியமித்து அவர்கள் மூலியமாக சுபமா இந்த பிரச்சனையை நீக்கலாம் சொல்லிட்டு அந்த முஸ்லிம்கள் கொள்கைக்கு வராங்க. இந்த நேரத்துல அந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய ஆட்கள் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய கூட்டத்துல இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்த காரணத்தால அவங்களால இந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. சும்மா போறத விரும்பாதனால அவங்க ஹுக்கும் செஞ்சா நமக்கு மத்தியில தீர்ப்பு செய்ய வேண்டியது அல்லாஹ் தானே தவிர. அடுத்த விஷயத்துக்கு நேரம் இல்லாதனால சரி, அடுத்த விஷயத்துக்கு இந்த கூட்டங்களில எல்லா கூட்டத்தினுடைய கொள்கைகளையும் விரிவாக சொல்ல முடியாது.
அது அந்த அதற்கு இருக்கிறாங்க அதற்கு வேண்டுகோள் இங்கே கிட்டாபு அல் பிறப்பு பைனல் பிறப்பு அப்படின்னு அல் பிறப்பு பைனல் பிறக் அப்படிங்கிற அல் பங்கு பைனல் பிறக்குன்னு சொல்லி ஒரு கிட்டாபு. அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவருடைய மாணவர் அப்துல் காஹிர் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுது. அது மாதிரி இமாம் ராசியினுடைய மகாலாத்துல் இஸ்லாம் இறக்கிற்கானாத்து பிறப்பில் முஸ்லிமீன் அவர் முஸ்லிம் இந்த 2 கிதாபுகளும் நான் கொண்டு வந்தேன். பிரிண்டரும் இருக்கலாம், அது போட்டு கொடுத்து அப்படியே பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வெயிட் பண்ணினாலும் அந்த கிதாப் அப்படியே வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த கிதாபுகள் முத்தாதாட்சி எடுத்து வாங்கி பெயிண்ட் பண்ணி கிதாப் இந்த கிதாபே தான் டைப் பண்ண இல்லை, கிதாப் அப்படியே அப்ப அந்த கித்தாபுகள் நீங்க முத்தாலா செய்யணும். அதுக்கு இடையில இந்த 3 கித்தாபுகள் தான் இப்ப நான் உங்களுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை சொல்றதுக்கு அடிப்படையாக எடுத்திருக்கேன். இமாம் ராசியினுடைய இயற்கையாளர் பிறப்பில் முஸ்லிமீன இன்னொன்று அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மகாலாத்துல் இஸ்லாமி. 3வது அப்துல் காஹிர் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய அல் ஃபர்கு பைனல் பிறக். இந்த 3 கித்தாபுகள் அடிப்படையாக வச்சுதான் இந்த புதுக்காக்களை பத்தி நான் சொல்றேன். நீ வேற பல வகையான கித்தாபுகள் எழுதப்பட்டாலும் முகத்தவதான மிக மிக முகத்தவதான கித்தாபுகள் இல்லை. அதனால இதை அடிப்படையாக வச்சு சில விஷயங்களை தான் மீதி இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நீங்க இந்த கித்தாபுகளை பார்த்து எடுத்துக்கணும். காரிஜியாக்கள் யாரு, எப்படி அவர்கள் உருவானார்கள் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா? மொத்தம் 20 கூட்டம் இருக்கு. மீறி கித்தாபு பார்த்து அந்த கூட்டங்களுடைய பேர் எழுதலாம். நான் சும்மா வாசிச்சு போறேன், நீங்க எழுதுறதுக்கு டைம் இல்லை, இந்த குறிப்பும் வேண்டாம். அதனால சிலவங்களுக்கு பின்னாடியே சில எழுதலாம். முஹக்கிமா, அசாரிகா, நஜிதாத்து, சுஃப்ரியா, காசிமியா, ஷுஐபியா, மஅயூனியா, இந்த 3 கூட்டமும் அஜாரிதத்துங்கிற பேர்ல அது இருக்கு. அப்புறம் மஜ்ஹூலியா, சொல்ஃபியா, அஹ்னசியா, ஷபீபியா, ஷைபானியா, மஅபதியா, ரஷீதியா, முகர்ரமியா, ஹம்சியா, ஷிம்ராஹியா, இப்ராஹிமியா, வாகிபா, இபாதியா. இந்த 20 கூட்டம். இந்த 20 கூட்டத்தில் இபாதியா என்ற கூட்டம் இன்னும் ஒமான் போன்ற இடங்கள்ல ரொம்ப அதிகமாக இருக்கு. இபாதியா ஒமான்லயும் மற்ற இடங்கள்ல இன்னும் அதிகமாக இருக்கிறாங்க. இவர்களுடைய கித்தாப் என் கையில் இருக்கு. நான் வரும்போது எடுக்கணும் மறந்து நினைச்சேன். கொண்டு வரும்போது பேக்ல வைக்கும்போது மறந்துட்டேன். இதுல இமேஜ் ஆக்கி எடுக்க முடியாது. அல் ஹக்கு தாமில் சொல்லி கித்தாப் இது இன்னைக்கு அம்மா ஒமான்ல நிறைய இருக்கிறாங்க. இந்த இபாதியா இந்த பழைய காலம் அடைஞ்சு போன கூட்டம் அல்ல இது. இப்போ வரிசை நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்கள் தான் இந்த காரிஜியாக்கள். இவர்களுடைய மொத்தம் அக்கீதா முதல்ல என்ன செய்வோம்? காரிஜியாக்கள் இந்த 20 கூட்டத்தினுடைய மொத்தம் அக்கீதாவை பார்ப்போம். இவருடைய மொத்தம் அக்கீதா என்னன்னா, இன்னல் அபுத யஸீரு காஃபிரன் பின்னல். ஒரு ஆள் பாவம் செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார். இது நம்ம கிதாபுகள் எல்லாம் படிக்கும்போது படிப்போம் இல்லையா? முர்தகிபுல் கபீரத்தை காப்பது, முர்தகிபுல் கபீரத்தை காப்பது, பெரும்பாவம் செய்கிறவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான் என்பது ஹாரிஜியாக்களின் கொள்கை. இப்படி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? மொத்தம் ஹாரிஜியாக்களுடைய கொள்கை தான். இன்னொன்னு என்னன்னா, உஸ்மான், அலி, தொல்ஹா, சுஹைல், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களெல்லாம் காஃபிர்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள். இவங்கெல்லாம் பாவம் செய்தவங்க. என்ன பாவம் செய்த? சண்டை போட்டாங்கல்ல, அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட சண்டை போட்டாங்கல்ல, இவங்களெல்லாம் காஃபிர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர்.
அவங்க கூட யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவங்களெல்லாம் அது செய்யலாம். வயன் வாய் பத்தானித்தலும் இல்லையே, 2 கூட்டம் சண்டை போட்டாங்க, 2 போர் வரைக்கும் நடந்து செல்லவா பெரும்பாவம். பெரும்பாவம் செய்கிறவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே. அதனால இந்த சஹாபாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே அப்படிங்கிறாங்க. புறத்தில் முஸ்லிமீனவர் முஸ்லிமின் 46வது பக்கத்துல இந்த கொள்கையை விளக்கலாம். இது மாதிரி வேறொரு கொள்கை என்னன்னா, இவர்களுக்கு மாற்று கருத்தாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கஃபரத்து, அவங்களெல்லாம் இஸ்லாத்தை விட்டு. இவங்களுக்கு மாற்று கருத்தாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாம் காப்பீர்கள். யாரும் என்னல்ல, முஸ்லிம்கள் அல்ல. அன்ன முகாலிஃபீஹிம் மின் ஹாதிஹில் உம்மா முஷ்ரிகூன. இவங்க இன்னைக்கு வந்த கொள்கை தான். இந்த இன்னைக்கு சொல்லக்கூடிய என்ன கூட்டம், ஜாக்கா என்னெல்லாமோ கூட்டங்கள் இருக்குல்லவா, இந்த கூட்டங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க, இதைத்தான் இந்த காரியம். அவர்களுடைய மாற்று கருத்துள்ளவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அன்ன முகாலிஃபீஹிம் மின் ஹாதிஹில் உம்மா முஷ்ரிகூன். இந்த உம்மத்தில் அவர்களுக்கு மாற்று கருத்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் முஷ்ரிக்கீங்கள். இதுல முதல் கூட்டம் அந்த முஹக்கிமத்து, நாஹுக்குமை இல்லா இல்லாம சொன்னாங்கல்ல, இவங்க என்ன சொல்றாங்கன்னா முஷ்ரிக்கீங்கள் எல்லாம் காஃபிரீங்கள் அப்படின்னு. மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, தங்களுடைய முகாலிஃபீங்கள் முஷ்ரிக்கீங்கள் அப்படின்னா. ஒண்ணு. இரண்டாவது, இன்னொரு அவங்களுடைய அகீதா என்னன்னா, யார் யாரெல்லாம் இவர்களின் பக்கம் ஹிஜ்ரா செய்து செல்லவில்லையோ, அவங்களுடைய கருத்துள்ளவங்களா இருந்தாலும் இவங்க அதிகமாக இருக்கக்கூடிய இவர்களுடைய ஆதிக்கம் உள்ள இடத்திற்கு ஹிஜ்ரா செய்து செல்லணுமா. அப்படி ஹிஜ்ரா செய்து செய்யலன்னு சொன்னா அவர்களை கொல்லுவதற்கும் அவர்களுடைய நிசாக்களையும் சொத்து மாதிரி அவர்களுடைய மற்ற வஸ்துக்களை எல்லாம் சிறை பிடிப்பதற்கும் அவருடைய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கும் இவர்களுக்கு உரிமை இருக்கிறது. அது ஹலால் அப்படின்னு பேசுகிறார். அன்னஹும் இஸ்தபாஹு கத்ல நிசாஇ முகாலிஃபீன். மற்றவர்கள் அவங்கள் பக்கம் ஹிஜ்ரா செய்து செல்லாதவங்களை எல்லாம் அவங்க எல்லாம் முஷ்ரிக்கீங்கள், அவங்கள்ட்ட என்ன செய்யலாம், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிச்செடுக்கலாம், அவர்களை சில முடிக்கலாம், கத்ல் செய்யலாம் அப்படின்னு அல்பரப்பு பைனல் இருக்கிறார். இந்த ஹாரிஜியாக்கள் மொத்தம் பேருடைய கருத்துதான் இப்ப நம்ம சொல்றது. இதுல இனி அஜாரிதத்துங்கிற கூட்டம், அப்துல் கரீம் பின் அஜ்ரத் என்பவருடைய அத்துபாய்கள் தான் யாரு, அஜாரிதத். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாருங்க ஒவ்வொன்று இன்னைக்குள்ள கூட்டங்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த அஜாரிதத்தை என்ன சொல்றாங்கன்னா, தாரிக்கு ஸலாத்து காஃபிர், இஸ்லாத தொழுகையை விட்டவன் காஃபிர். நீங்க சொல்றாங்கல்ல, நம்ம சொல்றோம் மன் தலக்க ஸலாத்தா பக்கத்து கஃபரா அப்படின்னு வரக்கூடிய ஹதீஸ் நம்ம என்ன சொல்றோம், இந்த குஃப்ரான் நிஅமத்து இல்லாட்டி குஃப்ரின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடியது அப்படின்னு எல்லாம் நம்ம தர்வீல் செய்யும் போது அப்படியெல்லாம் தர்வீல் செய்யக்கூடாதுங்கிறான்ல. அப்படி ஏன் தர்வீல் செய்றீங்க, பக்கத்து கஃபரான தானே வந்திருக்கு, அதனால தொழுகையை விட்டா காஃபிர். வேண்டுமே ஒருத்தர் தொழுகையை விட்டா கலா செய்ய வேண்டியது இல்லையா, வேண்ட தொழுகையை விட்டா கலா செய்ய வேண்டாம். அது இவங்களே சொல்றாங்க, கலா செய்ய வேண்டாம், தொழுகையை விட்டது கஃபர். இது இந்த ஹாரிஜியா கொள்கை. பின்ன இன்னொன்னு முக்கர்ரமியா, நம்ம அந்த 20 கூட்டத்தினுடைய கொள்கை நம்ம சொல்லல. ஏன்னா அந்த சின்ன சின்ன சில விஷயங்கள் தான், பல விஷயங்கள் பேருக்கு இடையில் உள்ளதுதான். இது எல்லாம் நம்ம இங்க சொல்ல வேண்டியத பெருக்கி எடுத்து சில விஷயங்கள் மட்டும் சொல்றேன். முக்கர்ரமியாங்கிற அந்த கூட்டம், இந்த கூட்டம் சொல்றதுதான் என்னது, தாரிக்கு ஸலாத்து காஃபிர். இபாவியாங்கிற கூட்டம் இருக்குல்லவா, அதான் இன்னைக்கும் இருக்கிற கூட்டம். இந்த இபாவியா அப்துல்லாஹ் இப்னு இபாலினுடைய அத்துபாய்கள் தான் யாரு, இபாவியா. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு மாற்று கருத்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் முஃமினீங்களும் அல்ல முஷ்ரிக்கீங்களும் அல்ல.
மன்சிலத்து பேரில் மன்சிலத்தை. முஃமினீன்கள் என்றும் சொல்ல முடியாது, முஷ்ரிக்கீன்கள் என்றும் சொல்ல முடியாது. மாறாக லாக்கின்னஹும் குஃபார். மன்சிலத்து பேரில் மன்சிலத்தை இல்லை, அது முத்தஸிலாக்களுடைய காஃபிர்கள் அப்படிங்கிறாங்க. மாற்று கருத்துள்ளவர்கள் எல்லாம் காஃபிர்கள். அதான் முதல்ல நம்ம சொன்னோம், இந்த ஹாரிஜியாக்கள் எல்லாருடைய கொள்கை தான். இது அல்லாம இன்னும் முக்கியமா ருயத்துல்லாஹி ஃபில் ஆখিরাহ, ஆகிரத்தில் அல்லாஹ் தஆலாவை காண முடியும் என்று நம்ம சொல்றோமே இல்லையா? முடியாது. அல்லாஹ் தஆலாவை காண முடியாது. ஷஃபாஅத் என்பது கிடையாது. ஷஃபாஅத் என்பது கிடையவே கிடையாது, அது தவறு. அப்படி யாராவது அல்லாஹ்வுக்கு முன்னால் ஷஃபாஅத் செய்வது கூடாது, அது நடக்காது. அந்த விஷயத்தில் வந்திருக்கிற ஹதீஸ்கள் எல்லாம் போய் அவங்களுடைய அல்ல ஹக்கு தாமிது என்ற அந்த கிதாபு இன்னைக்கு கிடைக்கும். நிறைய இருக்கிறாங்க, பல வகையான கிதாப் எழுதி இருக்கிறாங்க. இதுல இந்த மசாயில்கள் தான் செஞ்சு இருக்கிறாங்க. அவங்க எழுதி அவங்க என்ன சொல்றாங்க, ஆதாரங்கள் கொண்டு வராங்க. இந்த ஹாரிஜியாக்கள்லயே ஹஃபஸியான்னு சொல்லி ஒரு கூட்டம் இருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, وَمِنَ-النَّاسِ مَن يُعْجِبُكَ قَوْلُهُ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَيُشْهِدُ اللَّهَ عَلَى مَا فِي قَلْبِهِ وَهُوَ أَلَدُّ الْخِصَامِ என்ற ஆயத்து இறங்கியது அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில். இந்த ஆயத்து இறங்கியது யாருடைய விஷயத்துல? அது இவங்களுடைய ஆயத்து இறங்கியது உண்மையிலே யாருடைய விஷயத்துல? அலத்துல் ஹிசாம், கடுமையான எதிரி என்று சொல்லி அவன் சீனா வைனா தவல்லா சஹாபில் அர்லி அவருடைய ஆயத்து லியுஃப்ஸித ஃபீஹா வயஹ்லிகல் அவர்கள் எஹ்லிகல் ஹர்ஸவத் தஸ்ல் சொல்லி ஆயத்து வருது இல்லையா? இவர்களுடைய ஜஸா அல்லாஹ் தஆலா கடுமையான ஜஸா சொல்றான். அவர்கள் நரகவாசிகள் என்றும் அவர்களுக்கு கை கால்கள் வெட்டப்படணும் எல்லாம் சரி அல்லாஹ்வுக்கு எங்களுடைய இந்த ஆயத்து இறங்கியது யாருடைய விஷயத்திலையா? அல்லாஹ் கடுமையான அசத்துல் காஃபிர் என்று குர்ஆன்ல சொல்லி இருக்கிற இந்த ஆயத்து இறங்கியது அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்திலே. அப்புறம் வமினன்னாசி மன் யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகாஅ மர்லாத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக தன்னுடைய நஃப்ஸையே தியாகம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு வரக்கூடிய ஆயத்து இறங்கியது அப்துல்லாஹ் இப்னு முல்ஜினுடைய விஷயம். அப்துல்லாஹ் இப்னு யாரு? காஃபிர் வரி. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கத்லை செய்த அப்துல்லாஹ் இப்னு முல்ஜின் விஷயத்துல தான் இந்த ஆயத்து இறங்கியது. வமினன்னாசி மன் யஷ்ரி நஃப்ஸஹு பித்திகாஅ மர்லாத்தில்லாஹ். இப்படி எல்லாம் சுருக்க சொல்ல போனா சஹாபாக்களை தரக்குறைவாக பேசக்கூடியவர்கள், இஸ்லாத்தை விட்டே வெளியேறியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சஹாபாக்களை இல்லாத கொல்லாத தகவல்கள் செய்யக்கூடியவர்கள். இது ஹாரிஜியாக்களுடைய மொத்த கொள்கையாக நமக்கு நடக்கும். இந்த கொள்கையின் காரணத்தினால்தான் உம்மத்து முஸ்லிமா அவர்களை வழிகட்ட கூட்டம் என்று சொல்லியிருக்கிறார். இது சுருக்கமா நமக்கு என்ன செய்யலாம், மொத்தம் ஹாரிஜியாக்களுடைய கொள்கைகள் பார்க்கும்போது விளக்கும். இதை இரண்டாவது நமக்கு ஷியாக்களை பார்க்கணும், ராஃபிலியாக்கள். இப்ப ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த ராஃபிலியாக்களுக்கு ராஃபிலியா என்று பேரு வருவதற்குள்ள காரணம் என்ன? இல்லையா? ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் என்ற அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கு, அவருக்கு எதிராக போர் செய்வதற்காக வேண்டி ஸைத் இப்னு அலியினுடைய தலைமையில் செல்லும் பொழுது கூட்டத்தில் உள்ள இந்த அஸ்கரில் உள்ள சில ஆளுகள் என்ன செய்வாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை சாடி பேசுறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை தாழ்ந்து செய்து பேசுறாங்க. இப்ப ஸைத் இப்னு அலி சொல்றாங்க, என்ன இருந்தாலும் நம்ம கருத்துக்கு மாற்றம் அவங்க இருந்தால் நேரத்தில் அசலினுடைய ஒரு வருத்தத்தை அவர்கள் இருக்கு இல்லையா? அதான் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க.